இரத்தத்தில் இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. எனவே எவ்வாறு மூலிகைகளை உட்கொள்ளலாம் என்பதை பற்றியும் அவற்றில் இருக்கும் நன்மைகள் தீமைகள் என்ன என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வாணி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். மனம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்துடைய அளவு இன்றைக்கு மிக மிக குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் நம் எல்லார் மனதிலேயும் ஒரு எண்ணம், மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போது அதை தீர்க்கக்கூடிய மருந்துகள் நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் பெரிதாக இல்லை அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம். மனதை பற்றியும் மனதிலுடைய குணங்களை பற்றியும் ஒவ்வொரு மனிதருடைய ஸ்வபாவம், ஃபிசிக்கல் எபிலிட்டி என்ன, கேரக்டர்ஸ் என்ன, அதை பொறுத்து அவர்களுடைய மனம் எவ்வாறு மாறுபடும் அப்படிங்கிறதை பற்றி நிறைய குறிப்புகள் நம்மளுடைய ஆயுர்வேத சித்த மருத்துவ நூல்களில் ரொம்ப அழகாக விவரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு ரொம்ப பெரியதாக டெவலப் ஆகியிருக்குன்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நவீன மருத்துவத்தில் இன்று சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் கூட 5000 வருடங்களுக்கு முன்பே ஆயுர்வேத மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் ரொம்ப அழகாக விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் உலகத்திலேயே அதிகமான மனநோயாளிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக, ஆனால் மனநோய்களை பற்றி இருக்கக்கூடிய அதிகமான விழிப்புணர்வு இல்லாத ஒரு நாடாக நம் நாடு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. மனநோய்களை இயற்கையான மூலிகைகளை கொண்டு எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் அல்லது குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இன்றைக்கு காக்கட்டான் கொடி அப்படிங்கிற ஒரு மூலிகை மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கிறத பார்க்குறோம். காக்கட்டன் கொடின்னு வரும்போது வெள்ளை காக்கட்டன் கொடி, நீல நிற காக்கட்டன் கொடி, ஊதா நிற காக்கட்டன் கொடின்னு சொல்லி 3 வகையான காக்கட்டன் கொடிகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 3 வகையான காக்கட்டன் கொடிகளில் பார்க்கும்போது அதனுடைய மருத்துவ குணம் அப்படிங்கிறது ஒன்றாகத்தான் இருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த காக்கட்டன் கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய வேர், இந்த வேரை நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய சூரணம், 5 கிராம் அளவுக்கு இந்த சூரணத்தை எடுத்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இன்றைக்கு மனதிலிருந்து உடலுக்கு ஏற்படக்கூடிய நோய்களும் சரி, மன நோய்கள்லையும் சரி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு மனதிலிருந்து உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு எடுத்தோம்னா சோரியாசிஸ் நோய் ஒரு மனநோய் தான். சிறுநீரக செயல் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுவதற்கு மனம் ஒரு காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு வயிற்று புண்கள், குடல் புண்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை அதனால தான் ஏற்படுகிறது. ஒற்றை தலைவலி ஒரு மனநோய் தான். உடலில் ஒரு சிம்டமாகத்தான் அது வெளிவருகிறதை தவிர ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மனநோய். பசியின்மை இதுவும் ஒரு மனநோய். ருசியின்மை, அனோராக்சியா இது ஒரு மிகப்பெரிய மனநோய். ஸோ உடல் வெளிப்படுத்துகின்ற நோயாக இருந்தாலும் கூட அதற்கு ஆதார காரணம் மனதிலிருந்து ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து அது உடல் நோயாக மாறுவதை தவிர்ப்பதற்கு நம்ம எல்லாருமே காக்கட்டன் சூரணத்தை குறைந்தது ஒரு தேக்கரண்டியாவது வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது பார்க்கும்போது நம்முடைய மனநோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக மனச்சிதைவு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இல்லாத விஷயத்தை இருப்பதாக பேசுவது, இல்லாத விஷயத்தை இருப்பதாக கற்பனை செய்து கொள்வது. ஒரு 4 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க, அந்த பகுதியில் ஒருவர் போகும்போது அவங்க எதையோ பேசி சிரித்து கொண்டிருந்தால் கூட என்னை பற்றி தான் ஏதோ பேசி சிரிக்கிறாங்கன்ற தவறான எண்ணங்கள் மனதில் ஏற்படுவது. கொஞ்சம் கொஞ்சமாக அது அதிகமாகும்போது வெளி உலகத்தோடு இருக்கக்கூடிய தொடர்பை துண்டித்து கொள்ள முயற்சி செய்வது. இன்னும் அது அதிகமாகும்போது பார்த்திங்கன்னா வெளிவட்டார தொடர்பு மட்டுமல்ல, வீட்டில் இருப்பவர்களுடைய தொடர்பையும் படிப்படியாக குறைத்து கொள்வது. ஒரு ஸ்டேஜில் ஒரு ரூமுக்குள்ளேயே அடைந்து கிடைப்பது மற்றும் தேவையற்ற கற்பனைகள், தேவையில்லாத விஷயங்களில் மட்டும் கவனம் எடுத்துக்கொள்வது. அதுக்கும் மேலே போகும்போது ஒரு இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைத்து கொண்டிருப்பது அப்படிங்கிற மாதிரி நிறைய நிலைகள் இந்த மனச்சிதைவு நோயில் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு மனச்சிதைவு நோய்க்கு ஆங்கிலத்தில் ஸ்கிசோஃப்ரீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கிசோஃப்ரீனியா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது உடல் மட்டுமல்ல, மனது மட்டுமல்ல, சுற்றி இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய நிறைய தொந்தரவுகள் ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஏற்படுகின்ற தொந்தரவுகளை குறைத்து உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்ற முக்கியமான விஷயங்களில்
இந்த காக்கட்டன் கொடியுடைய வேர் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். காக்கட்டன் கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய வேர் சூரணத்தை ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து வெந்நீரில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, மதியம் ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது படிப்படியாக இந்த பிரச்சனைகள் குறைந்து உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நம்ம நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு சவால் என்னென்னா மன அழுத்தம். வேலை செய்ய இடத்தில் இருக்கக்கூடிய மனப்பழுக்கள், வீட்டில் குழந்தைகள் மற்றும் மற்றவர்களிடையே ஏற்படுகின்ற சிறு சிறு வாக்குவாதங்களால் ஏற்படுகின்ற மன அழுத்தம் மற்றும் குழப்பம். இந்த மாதிரி சின்ன சின்ன மனக்குழப்பங்களாக இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போகும்போது அது மிகப்பெரிய ஒரு தொந்தரவாக மாறி உடலை பாதிக்கிறத நம்ம பார்க்குறோம். எனக்கு தெரிந்த வரையிலும் பார்த்திங்கன்னா 100ல் குறைந்தது ஒரு 30 பேருக்காவது கடுமையான மன அழுத்த நோய் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த மன அழுத்த நோயுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு சிறு வயதிலேயே சர்க்கரை நோயும், சிறு வயதிலேயே இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும், சிறு வயதிலேயே உடலை பாதிக்கின்ற நிறைய உடலுடைய அமைப்பை, ஆரோக்கியத்தை பாதிக்கின்ற நிறைய விஷயங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். ஒரு நோய் வருவதற்கான காரணம் அப்படின்னு நம்ம இன்றைக்கு நிறைய இரத்த பரிசோதனைகள்லாம் செய்து கொள்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த நோய் வருவதற்கான ஒரு முக்கியமான காரணமாக உடலில் இருக்கக்கூடிய மன அழுத்தமும் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்கு தேவை. ஏன் நம்முடைய மாடர்ன் மெடிசனை கம்பேர் பண்ணும்போது ஆயுர்வேத சித்த மருந்துகள் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறது, நோயை அணுகுகின்ற விதம் வித்தியாசமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா காரணம் ஒரே ஒரு காரணம்தான். ஏன்னா நம்ம பொதுவாக வெறும் உடல் காரணிகளை மட்டும் வைத்து சிகிச்சை கொடுப்பது கிடையாது, மனம் சம்பந்தப்பட்ட காரணிகளையும் சேர்த்து வைத்து தான் நம்ம சிகிச்சை கொடுக்குறோம். அந்த மனம் சம்பந்தப்பட்ட காரணிகளை வைத்து சிகிச்சை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அதை குறைப்பதற்கு மிக முக்கியமான ஒரு மருந்து எதுன்னு பார்க்கும்போது இந்த காக்கட்டன் தான். காக்கட்டன் சூரணம், அந்த வேர் சூரணம் அப்படிங்கிறது இன்றைக்கு வணிக ரீதியாக எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய ஒன்று தான். அந்த சூரணத்தை ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து வெந்நீரில் இட்டு கொதிக்க வைத்து ஒரு தேநீராக காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது படிப்படியாக மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய, மன அழுத்தம் உடலில் ஏற்பட்டாலும் அதனால் ஏற்படுகின்ற எதிர்மறை எண்ணங்கள் குறைந்து நேர்மறை எண்ணங்களோடு நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்து இந்த காக்கட்டன் தான் சொல்லணும். காக்கட்டனிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் ஒரு மருந்தாகவோ அல்லது ஒரு உணவாகவோ தொடர்ந்து பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே வருகின்றது. எனவே இந்த பிரச்சனைகளில் இருந்து எவ்வாறு நாம் தீர்வு காணலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமூகத்தில் எந்த பிரச்சனையிலும் மாற்று கருத்துக்கள் இருக்கும், எதிர்த்தரப்புகள் இருக்கும், எதிர்கருத்துக்கள் இருக்கும். எதிர்த்தரப்புகள் இருப்பது என்பது தவறு அல்ல, மாற்று தரப்புகள் இருப்பது என்பது தவறு அல்ல. ஒரு ஜனநாயகத்தில் ஒரு விஷயத்தில் மாறுபட்ட அபிப்பிராயங்கள் இருக்கும். ஆனால் அபிப்பிராயங்கள் மாறுபடுமே தவிர உண்மைகள் மாறுபடுமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் மாறுபட்ட அபிப்பிராயங்களையோ மாறுபட்ட நோக்கங்களையோ உண்மைகளாக நிறுவ முயன்றால் அதற்கு பிறகு உண்மைக்கும் பொய்க்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது அழிந்து போய்விடும். இப்பொழுது இந்த காலகட்டத்தில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று தோன்றுகிறது. என்று கேட்டால், ஒரு முக்கியமான ஒரு வாசகம் ஒன்றை சமீபத்தில் நான் படித்தேன். யார் கடந்த காலத்தை கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் நிகழ்காலத்தின் மீதும் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்று. கடந்த காலத்தை கட்டுப்படுத்துவது என்றால் என்ன என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. கடந்த காலத்தை கட்டுப்படுத்துவது என்றால் கடந்த காலத்தை தங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப திரித்து கூறுவது, தங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப அதை சித்தரிப்பது. உண்மை எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் மறைத்துவிட்டு இதுதான் உண்மை என்று இட்டுக்கட்டப்பட்ட ஒரு உண்மையை சொல்லுவது. இதற்கு பெயர் தான் கடந்த காலத்தை கட்டுப்படுத்துவது என்று பொருள். அவர்கள் அதன் அடிப்படையில் நிகழ்காலத்தினுடைய யதார்த்தத்தை அவர்கள் உருவாக்க முயற்சிப்பார்கள் அல்லது சித்தரிக்க முயற்சிப்பார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இன்று சமூக வலைத்தளங்கள் பல்கி பெருகியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மாற்று கருத்துக்கள் என்கிற பெயரில் பொய்யான கருத்துக்கள் அல்லது வதந்திகள் அல்லது வரலாற்றை திரிக்கக்கூடிய விஷயங்கள், வரலாற்றில் இல்லாத விஷயங்கள்,
அல்லது இருப்பதை இல்லாதது போல காட்டுகிற விஷயங்கள் இன்றைக்கு பரவலாகி இருக்கின்றன. சில பொய்யான வாதங்களை தொடர்ந்து காட்சி ஊடகங்களிலோ பத்திரிகைகளிலோ அல்லது வேறு பரப்புரைகளிலோ சமூக வலைத்தளங்களிலோ திரும்ப திரும்ப மேற்கொண்டால் அது உண்மையாகிவிடும் என்று நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சில சமயங்களில் அது உண்மையை போன்ற தோற்றமும் பெற்றுவிடுகிறது. இது ஒன்றும் புதிதல்ல. ஹிட்லருடைய அமைச்சராக இருந்த கோயபல்ஸ் இதைத்தான் வலியுறுத்தினார். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப கூறு, அது உண்மையைப் போல மக்கள் நம்ப ஆரம்பித்து விடுவார்கள் என்று. கோயபல்ஸினுடைய அந்த தியரி இப்பொழுது வேறு எந்த காலகட்டத்தையும் விட நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது பல விஷயங்களில் நாம் தொடர்ந்து உண்மைகளுக்காக போராட வேண்டியிருக்கிறது, உண்மைகளை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்களாலும் சரி அல்லது அவர்களுடைய கருத்தியலை பின்பற்றக்கூடியவர்களாலும் சரி சில பொய்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல், கலைஞர் மேல் திரும்ப திரும்ப முன்வைக்கப்படுகின்றன. அது அனைத்தும் பொய்கள் என்று ஆதாரபூர்வமாக நிறுவினாலும் கூட அதை பற்றி கவலையே படாமல் அந்த பொய்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பது. உதாரணமாக காவிரி மேலாண்மை வாரியம் அமையாமல் போனதற்கு திராவிட முன்னேற்ற கழகம்தான் காரணம் என்று ஒரு பொய்யை சொல்வது, அல்லது காவிரி மேலாண்மை வாரியம் அமைவதற்காக திமுக எதுவுமே செய்யவில்லை என்று ஒரு பொய்யை சொல்வது. இந்த பொய்யை, இந்த இரண்டு வாக்கியங்களையும் இடைவிடாமல் ஊடகங்களில் சொல்லிக்கொண்டே இருப்பது. நீங்கள் மத்தியில் 10 வருடங்கள் ஆட்சியில் இருந்தீர்கள், நீங்கள் எதுவுமே செய்யவில்லை என்று சொல்வது. இதை கேட்கிற ஒருவருக்கு ஆமாம் இவர்கள் மத்தியில் ஆட்சியில் பங்கெடுத்தார்களே, இவர்கள் ஏன் எதுவுமே செய்யவில்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உடனடியாக உருவாக்க முடியும். ஆனால் காவிரி மேலாண்மை வாரியம் தொடர்பாக 50 ஆண்டுகளாக பல்வேறு நிலைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இதில் கர்நாடக அரசு மற்றும் பல மாநில அரசுகள் தெரிவித்த எதிர்ப்புகள், அதன் அடிப்படையில் பல நீதிமன்ற தீர்ப்புகளை கர்நாடகம் மதிக்காமல் போனது. அதற்கு பிறகு கலைஞர் அவர்களுடைய முயற்சியினால், விபி சிங் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தத்தினால் காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் இருந்த காலத்தில் தான் 2007 காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பு பெறப்பட்டது. இடைக்கால தீர்ப்பு பெறப்பட்ட பிறகும் கூட அவற்றை கெசட்டில் வெளியிட முடியாதபடி பல மாநிலங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தது. அந்த வழக்குகள் முடிவடைந்த பிறகு அவை கெசட்டில் வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகும் கூட அதை அமுல்படுத்தாமல் மத்திய அரசு கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து காலதாமதம் செய்து வந்தது. இப்படியெல்லாம் பல விவரங்கள் ஆதாரபூர்வமாக இருந்தாலும் கூட காவிரி நடுவர் மன்றத்தை அமைப்பதற்காகவும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்காகவும் தலைவர் கலைஞர் அவர்களும் திமுகவும் தொடர்ச்சியாக மேற்கொண்ட முயற்சிகள், அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் மேற்கொண்ட முயற்சிகள், இதை பற்றிய நூற்றுக்கணக்கான ஆவணங்களை முன்வைத்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக நீங்கள் தானே இருந்தீர்கள், செய்யவில்லை என்று சொல்வதன் மூலமாக இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை பற்றியோ, இதில் நடந்த சிக்கல்களை பற்றியோ, இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பல மாநிலங்களுடைய நிலைப்பாடுகள் பற்றியோ, நீதிமன்ற தீர்ப்புகள் மதிக்கப்படாமல் போனது பற்றியோ கவலையே படாமல் இந்த பொய் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு தந்திரம், இது ஒரு யுத்தி. இதற்கு நிகராக இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால், திராவிட இயக்க ஆட்சியில் ஊழல் தான் நடந்தது என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். திராவிட இயக்க ஆட்சி காலங்களில் எத்தனை சமூக நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, மனிதவள குறியீட்டில் எவ்வளவு உயர்ந்த இடத்திற்கு தமிழகம் வந்திருக்கிறது, சிறப்பான பொது விநியோக திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறோம், இலவச கல்வி, அதே போல் இலவச உணவு, பல்வேறு நலிந்த பிரிவினருக்கு உதவித்தொகைகள், சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய சட்டங்கள், ஆண் பெண் சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய சட்டங்கள், விளிம்பு நிலை மனிதர்கள் பலரையும் மைய நீரோட்டத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சிகள், தொழில் வளர்ச்சி, இப்படி நூற்றுக்கணக்கான விஷயங்கள் நடந்திருந்தால் கூட அது எல்லாவற்றையும் மூடி மறைத்துவிட்டு திராவிட இயக்க ஆட்சியா ஊழல், திராவிட இயக்க ஆட்சியா ஊழல் என்று திரும்ப திரும்ப ஒரு பொய் பிரச்சாரத்தை இன்றைக்கு இளைஞர்கள் மனதில் பதிய வைக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் வேறொரு அரசியலினுடைய கைப்பாவையாக செயல்படுகிறார்கள். அப்படி பார்க்கிற போது திராவிட இயக்கம் என்பது, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இங்கு மாநில சுயாட்சிக்காகவும் சமூக நீதிக்காகவும் தமிழர்களுடைய உரிமைகளுக்காகவும் இடையறாத போராட்டங்களை சமரசமற்ற வகையில் நடத்தி வந்திருக்கிறது. அது அறிஞர் அண்ணாவாக இருக்கலாம், தலைவர் கலைஞராக இருக்கலாம், செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு உரிமை போரின் நீண்ட வரலாறு நமக்கு இருக்கிறது. ஆனால் இதை கண்டுகொள்ளாமல் செய்யக்கூடிய இந்த பொய் பிரச்சாரத்திற்கு எதிராக அறிவார்ந்த சமூகம் தொடர்ந்து போராட வேண்டும். பொய் பிரச்சாரம்தான் இன்று இருப்பதிலேயே மிக மிக ஒரு கொடூரமான ஒரு அரசியல் ஆயுதம். அந்த ஆயுதத்தை உண்மைகளால் நாம் வெல்ல வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலைவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் ரவீந்திரநாத். ஒரு அமைப்போட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு மருத்துவம் அப்படிங்கிறது இன்றைய நிலையில் இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு சலுகைகளோடு இருந்த பல மாணவர்களுக்கு வெறும் கனவாக ஆக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு கொண்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு நிலையில தான் இருக்கும். இதற்கான எதிர்ப்புகள் அப்படி இருந்தாலும் மத்திய மாநில அரசுகளோட செயல்பாடுகள்னால இன்னும் எதையும் செயல்படுத்த முடியாத ஒரு சூழல்ல நம்ம ஏன் இருக்கோம், இதனால என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள்லாம் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்பட்டு இருக்குன்னு பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு மருத்துவர் அப்படிங்கிற முறையிலையும் ஒரு சங்கத்தோட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையிலையும் இன்னைக்கு மருத்துவம் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை அந்த நாள்லேயே இருந்திருக்கு. பல மருத்துவ கல்லூரிகள் தமிழகத்தின் உருவாகிறதுக்கான ஒரு காரணம் என்ன, இங்கே பலதரப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் பெரிய பெரிய ஒரு படிப்புகள் மருத்துவம் அப்படின்னு வரும்போது எல்லாருக்கும் அது போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல எப்படிப்பட்ட ஒரு திட்டங்கள் செயல்பாட்டில் இருந்துச்சு. அதை எல்லாமே இந்த நீட் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா அது எல்லாமே போயிடுமோ, இனி ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் இடஒதுக்கீட்டு முறையில் மருத்துவத்துக்குள்ள வந்தவங்க பல சமூகத்தில் இருக்காங்க. பட் அவங்களோட பொறுத்த வரைக்கும் இனி மருத்துவம் வெறும் கனவுதானோ அப்படின்ற ஒரு பயத்தை இந்த நீட் தேர்வை ஏற்படுத்தியிருக்கின்றதை நம்ம பார்க்குறோம். நீட் வேணாம், அது கூடாது அப்படின்னு சொல்லி சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் வரைக்கும் ஒப்புதல் போய் இன்னும் அது நிறைவடையாத ஒரு சூழலில் போன ஆண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பல குழப்பத்தை நம்ம பார்த்தோம். மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் அதுவே ஒரு மன அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தேர்வு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலை தாண்டி இன்று அடுத்த வருடத்தில் நம்ம வந்திருக்கோம். இப்போ நீட் தேர்வு எழுதணும் அப்படின்ற ஒரு கட்டாயமான ஒரு சூழல் பார்க்குறோம். இந்த தேர்வு அப்படிங்கிறதே இவ்வளோ ஒரு பெரிய குழப்பம். இந்த தேர்வு முறையில் தான் மாணவர்களோட சேர்க்கை அப்படின்னு வரும்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதோட எண்ணிக்கை மிக குறைவு. அதுவும் ஓபிசி வகுப்பு அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் மிக குறைவு. ஸோ இப்போ இனிமே இது தொடர்ந்து போகுன்ற ஒரு சூழல்ல மருத்துவம் கனவுதானோங்கிறது ஒரு நிஜத்துக்கு கொண்டு போயிடுமோன்ற ஒரு பயத்தில் நம்ம எப்படி இதை எதிர்க்கிறோம், இதோட மாற்றம் வரணும் அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு நம்மளுக்கு அந்த மாற்றத்தை தரும், அந்த பாதிப்புகள் சார்ந்தே நம்ம நிறைய பேசணும் சார். முதல்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துறை அப்படிங்கிறது எப்படி இருக்கு, மருத்துவ கல்லூரிகளோட செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு, ஒரு ஆண்டும் எவ்வளோ தூரம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவர்கள் கடந்த காலங்களில் இந்த ஒரு 3 ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படி செயல்பட்டு இருந்துச்சுன்னு நம்ம பேச ஆரம்பிக்கலாம் சார். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் தந்தை பெரியார், சிங்காரவேலர், ஜீவா போன்றவருடைய தொடர் பிரச்சாரங்கள் காரணமாக ஒரு பொதுவான நல்ல விழிப்புணர்வு பகுத்தறிவு பிரச்சாரம் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டது. அதனால் மக்கள் நல்வாழ்வுத்துறை மேம்படுத்த வேண்டும், மக்களுடைய சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் ஒரு பொதுவான கருத்து தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது. இதன் காரணமாக வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் அரசாங்கமே அதிகமான மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கியது. அப்போ தமிழ்நாட்டில் ஏறத்தாலும் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி உருவாக்க வேண்டும் நோக்கத்தோட அரசுகள் செயல்படுகின்றன, அது எந்த அரசாக இருந்தாலும் சரி. அப்போ அதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஏறத்தாலும் 22 அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கின்றன. இந்த மருத்துவக் கல்லூரியிலும் பெரும்பாலான எல்லா விதமான வசதிகளும் இருக்கின்றன. ஆனால் அரசுடைய குறைபாடான செயல்பாட்டின் காரணமாக இப்போ பல்வேறு பிரச்சனை இருக்கிறது. அதை நம்ம அந்த ஆட்சியை தான் குறை சொல்ல வேண்டும். இருந்தாலும் பொதுவாக எல்லா மாவட்டங்களையும் மருத்துவக் கல்லூரி துவங்கக்கூடிய ஒரு போக்கை நம்ம பார்க்குறோம். இது வரவேற்கத்தக்கது. ஆனால் இன்னைக்கு என்னன்னாக்கா பல மாநிலங்களில் போதிய மருத்துவக் கல்லூரி இல்லை. அப்போ தமிழ்நாட்டில் வெறும் மருத்துவக் கல்லூரி துவங்குவது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரி சமூக நீதி என்பது நீண்ட காலமாக நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க சமஸ்கிருதம் தெரிந்தால் தான் மருத்துவக் கல்லூரியில் படிக்க முடியும் என்ற நிலை இருந்தது. அதை எதிர்த்து போராடி சமஸ்கிருதம் படிக்காவிட்டாலும் தெரியாவிட்டாலும் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியும் என்ற நிலை உருவாக்கப்பட்டது. அது சமூக நீதி சக்திகளுடைய மிகப்பெரிய வெற்றி நம்ம கொள்ளலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில்
இப்போ மருத்துவ கல்வியில் 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்குது. அதனால வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் நல்ல பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடஒதுக்கீட்டின் காரணமாக என்னன்னாக்க கிராமப்புறங்களைச் சேர்ந்த மிகவும் பின்தங்கிய சமூகங்களைச் சேர்ந்த அதுபோல் ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் வந்து மருத்துவக் கல்வியில் படிக்கிறாங்க. அப்போ படித்த பிறகு அவங்க வந்து தன்னுடைய சொந்த கிராமங்களுக்கோ அல்லது சொந்த பகுதியிலேயோ தனியாகவோ அல்லது அரசு மருத்துவமனையில் சேவை செய்கிறார்கள். அப்போ தமிழ்நாட்டில் உள்ள சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு பரவலாக மருத்துவ சிகிச்சை தரமான சிகிச்சை வந்து இந்த நவீன மருத்துவம் மூலமாக கிடைக்கிறது. அப்போ இதன் காரணமாக தமிழ்நாடு வந்து ஒரு முன்னேறிய மாநிலமாக மருத்துவத்துறையில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ சென்ற ஆண்டு வரை தமிழ்நாடு வந்து மருத்துவத்துறையில் சுகாதாரத்தில் 2வது இடத்துல இருந்துச்சு. கேரளாவுக்கு அடுத்து தமிழ்நாடு இருந்துச்சு. ஆனால் இந்த அரசுடைய செயல்பாட்டின் காரணமாக ஒரு 3வது இடத்துக்கு தள்ளிட்டோம். 2வது இடத்த பஞ்சாப் பிடிச்சிருச்சு. அப்போ இதில் வந்து மாற்றம் வர வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட சூழலில் தான் மத்திய அரசு கடைபிடிக்கக்கூடிய கொள்கையின் காரணமாகவும் மாநில அரசு தட்டி கேட்பதற்கான தைரியம் இல்லாத காரணமாகவும் இன்னைக்கு மருத்துவ கல்வியிலையும் மருத்துவ சேவையிலையும் நம்முடைய உரிமையை முழுமையாக முற்றிலுமாக இழந்து விட்டோம். எனவே மருத்துவ கல்வியில் நம்முடைய உரிமையை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ வந்து மத்திய அரசாங்கம் நீட் நுழைவுத் தேர்வு மூலமாக தான் இந்தியா முழுவதும் கூடிய மருத்துவக் கல்வி இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இளநிலை மருத்துவக் கல்வியாக இருக்கட்டும், முதுநிலை மருத்துவக் கல்வியாக இருக்கட்டும், அல்லது உயர் சிறப்பு மருத்துவக் கல்வியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீட்டு கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி போன்ற படிப்புகள் படிக்க வேண்டும் சொன்னாலும் நீட் எழுதி அதில் பாஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு வெளிநாட்டில் போய் MBBS படிக்கணும்னா கூட நீட் நுழைவுத் தேர்வு எழுதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி BSc, BVC, அக்ரி போன்ற பல்வேறு படிப்புகள் அதுக்கு நீட் நுழைவுத் தேர்வு சொல்லிட்டாங்க. இது வந்து தேவையில்லாத அளவிற்கு மாநில உரிமை பறிக்கின்ற செயல். இதனால என்னன்னாக்க நம்முடைய கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள், அதே மாதிரி ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புள்ளாக இருக்கிறாங்க. இப்போ சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னாக்க நீட் நுழைவுத் தேர்வு வந்த பிறகு அரசு பள்ளியை சேர்ந்த வெறும் 5 மாணவர்கள் தான் மருத்துவக் கல்வியில் சேர்ந்திருக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிரான தாக்குதல். அதே போல பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்கள் தான் இதுவரை அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பெரும்பாலான இடங்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து மருத்துவர்களை பெற்றார்கள். ஒரு 4-5 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் வந்து CBSE மாணவர்கள் ஸ்டேட் இங்கே தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்தையும் அரசு மருத்துவர்கள் எடுக்க முடியல அவங்களால. ஆனால் ஸ்டேட் போர்டு மாணவர்கள் தான் முழுமையான இடங்களை எடுத்தார்கள். ஆனால் இப்போ என்ன நிலைமைனாக்க வெறும் 4500 பேர் தான் CBSE மாணவர்கள் வந்து மருத்துவர்களுக்கு அப்ளிகேஷன் போட்டாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 1220 பேர் MBBS இடங்களை பெற்றாங்க. ஒருவர் கூட பெறாத இடங்களை, ஒரு சீட்டு கூட பெற முடியாத CBSE மாணவர்கள் 1220 இடங்களை சென்ற ஆண்டு பெற்றார்கள். அதேபோல் 4,20,000 மாணவர்கள் தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேட் போர்டில் அறிவியல் பாடங்களை படித்தார்கள். அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 27,000 பேர் MBBSக்கு அப்ளிகேஷன் போட்டாங்க. அவர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 சொச்ச மாணவர்கள் தான் மருத்துவர்கள் சேர்ந்தாங்க. அப்போ வந்து இந்த நீட் என்பது ஸ்டேட் போர்டில் மாநில பாடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதல்ங்கிறத புரிந்து கொள்ள முடியும். அதுபோல சென்ற ஆண்டுக்கு முதலாண்டு வரையும் பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் அதிகமாக கிராமப்புறங்களைச் சேர்ந்த மாணவர்கள் வந்து மருத்துவக் கல்வியில் சேர்ந்தாங்க. ஆனால் சென்ற ஆண்டு என்ன நினச்சுனாக்க மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி போன்ற மாநகரங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தான் மருத்துவக் கல்வியில் சேர்ந்தாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னாக்க எங்கெங்கெல்லாம் நீட்டுக்கான கோச்சிங் கிளாஸ் இருக்கோ, பயிற்சி மையங்கள் இருக்கோ, அங்கே படித்த மாணவர்கள் தான் அதிகமாக MBBSல சேர்ந்தாங்க. அப்போ இது என்ன வரும்னாக்க மருத்துவக் கல்வியில் சமூக நீதி பாதிக்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் கிராமப்புற மக்களுமே பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா CBSல படித்த மாணவர்கள் நகர்ப்புறங்களை சேர்ந்த மாணவர்கள். அதே போல கோச்சிங் கிளாஸஸ் வந்து நகர்ப்புறங்களில் இருக்கு, அவங்க அதிகமாக மருத்துவர்கள் வராங்க. அப்போ படிச்சுட்டு அவங்க நகர்ப்புறங்களே இருப்பாங்க. அப்போ கிராமப்புறத்தை அவங்க போக மாட்டாங்க. அப்போ ஏற்கனவே கிராமப்புற மக்கள் வந்து பயனடைந்து வந்த அந்த முறை வந்து நிச்சயமாக எதிர்காலத்தில் மாறும். அப்போ அதனால தான் இந்த நீட் நுழைவுத் தேர்வு வேண்டாம்னு சொல்கிறோம். அப்போ இந்த நீட் நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்று சொல்கின்ற பொழுது நம்ம வந்து தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு விலக்கு வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோரிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சென்ற ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்து ஒரு 2 மசோதாக்கள், ஒன்று இளநிலைக்கு மற்றொன்று முதுநிலை மருத்துவக் கல்விக்கு தாக்கல் செய்யப்பட்டு யாருமே எதிர்க்காம ஏக மனதாக நிறைவேற்றப்பட்டது. அது குடியரசுடைய ஒப்புதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும் சொல்ல வந்து கோரிக்கை எழுந்தது. ஆனால் மத்திய அரசு கடைசி வரை அந்த குடியரசுடைய ஒப்புதலை பெற்றுக் கொடுக்கவில்லை. மாநில அரசும் உறுதியாக போராடி அதை அந்த உரிமையை பெற்றெடுக்கவில்லை. குடியரசுடைய ஒப்புதலை மத்திய அரசை வற்புறுத்தி பெறவில்லை. அதில் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால நீட்ல அந்த தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட நீட்லேருந்து விலக்க வேண்டிய சட்ட மசோதாக்களுக்கு குடியரசுடைய ஒப்புதலை பெற வேண்டும். அது தமிழக அரசு செய்யவில்லை. அதுக்கான போராட்டங்களை தமிழ்நாட்டில் வலிமையாக நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமா சார். இப்போ நீங்கள் சொன்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்கும்போது இந்த 4 ஆண்டுகளுக்கு ஒரு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 69% வந்து தமிழகத்தை சேர்ந்த ஒரு மாணவர்களுக்கான ஒரு வாய்ப்பு அது இருந்தது. ஸோ இப்போ அது முழுமையாக தட்டி பறிக்கப்படணும் அப்படின்னும் போது இந்த ரிசர்வேஷன் கோட்டாவில் இருக்கிறவங்களோட பாதிப்பு வந்து மிக அதிகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
இப்போ ஒரு வியாபார ரீதியாகவும் நீட் தேர்வு உருவாயிருச்சோன்னு தோணுது. ஒரு பள்ளி படிப்பை முடித்து அதில் ஒரு தகுதி கிடைச்சிருக்குன்னு அவங்க அதை எழுத முடியாது. அதில் என்னவா இருந்தாலும் நீட் தேர்வுனால மட்டும்தான் உள்ளே போக முடியும்னு சொல்கிறோம். அதை தாண்டி இப்போ நீட் வந்து அந்த கோச்சிங் இல்லைன்னா அந்த தேர்வே எழுத முடியாது அப்படின்னு வரும்போது ஒரு பொருளாதார ரீதியாகவும் இது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது. அந்த மாதிரியான ஒரு கோச்சிங் வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ப்ரைவேட் கோச்சிங் சென்டர்ஸில் போய் தான் இதை படிக்கணும் அப்படின்றாங்க. அதற்கான ஒரு ஃபீஸ் அப்படிங்கிறதும் மிக அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் எந்த அளவுக்கு இதை வந்து எண்ணி பார்க்க முடியும்ன்றதே இப்போ ஒரு கேள்விக்குறியாயிருச்சு இல்லைங்களா? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீட் என்பது இன்றைக்கி வந்து மேட்டுக்குடி மக்களுக்காக தான் மருத்துவர்கள் என்பதை உருவாக்கியிருக்கிறது. அப்போ வந்து கோச்சிங் கிளாஸ் யார் போக முடியுதோ அவங்க தான் படிக்க முடியும் நிலையை மறைமுகம் உருவாக்கியிருக்கிறது. இதை நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து இடஒதுக்கீட்டுக்கு அது எதிராக இருக்கிறதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆல் இண்டியா கோட்டா என்பதும் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அப்போ இதை தீர்ப்பதற்கு தமிழக அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல, மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கல. இப்போ வந்து தமிழக அரசு நாங்கள் வந்து 412 கோச்சிங் கிளாஸ் மையங்களை உருவாக்க போறோம்னு சொன்னாங்க. அதை அவர்கள் நிறைவேற்றவில்லை. ஒரு தனியார் அமைப்பு தான் இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது வெளியே அரசாங்கம் அதுக்காக எந்த வித நடவடிக்கை எடுக்கல. அப்ப அதை கூட இந்த அரசு செய்யவில்லை. அதை கூட இந்த அரசு செய்யவில்லை என்பது மிகப்பெரிய வருத்தமான விஷயமா இருக்கிறது. எதையும் செய்யவில்லை என்பது என்னுடைய வாதம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு பாதிக்கப்படுது. நீங்க சொன்ன மாதிரி 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இந்த நீட் நுழைவுனால பாதிக்கப்படுது. அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டாவும் சேர்ந்துருக்கிறதுனால பாதிக்கப்படுது. இப்போ வந்து சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னாக்க அந்த ஆல் இண்டியா கோட்டால யூஜி படிப்புகளுக்கான இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் உள்ள இடங்கள் நம்ம நடைமுறைப்படுத்தினோம். ஆனால் நம்ம வந்து ஆல் இண்டியா கோட்டாக 15% இடங்கள் கொடுக்குறோம். அதில் ஓபிசி மாணவர்களுக்கு எஸ்சிஎஸ்சி மாணவர்களுக்கு முழுமையான இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை. அதே போலவே மாற்றுத்திறனாளிகளுக்கு முழுமையான இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை. அப்போ அது சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னாக்க முதுநிலை மருத்துவக் கல்வியில் ஓபிசிக்கு இதர பிற்படுத்தப்பட்டவருக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. வெறும் மத்திய அரசுடைய கல்வி நிறுவனங்கள் மட்டும்தான் வழங்குறாங்க. அப்போ ஏறத்தாழ சென்ற ஆண்டு 10,600 முதுநிலை மருத்துவ இடங்கள் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா வெறும் 160 சீட் மட்டும்தான் ஆல் இண்டியா கோட்டாவில் ஓபிசி கொடுத்திருக்கிறார்கள். அது மத்திய அரசுடைய கல்வி நிறுவனங்கள் மட்டும்தான் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 1,600 சீட்டு வந்து முதுநிலை மருத்துவர்களில் இருக்கு. அதில் சரிபாதி இடங்களை வந்து நம்ம ஆல் இண்டியா கோட்டா கொடுக்குறோம். அப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் அந்த இடங்களை கொடுக்கின்ற பொழுது அதில் வந்து ஓபிசி இடஒதுக்கீடு இல்லைனாக்கா அது மிகப்பெரிய பாதிப்பு. நம்ம ஆல் இண்டியா கோட்டாவுக்கு இடங்களை கொடுக்கலனாக்க அந்த 1,600 இடங்கள்லையுமே நம்ம 69% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தியிருப்போம். அப்போ இதனால வந்து ஓபிசி மாணவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பை பார்க்குறோம். கடந்த 7 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 10,000 இடங்களை வந்து இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் கிடைக்க வேண்டிய இடங்களை வந்து முன்னேறிய வகுப்பினருக்கான ஓப்பன் கோட்டாவில் அந்த சீட்டை சேர்த்துட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த 7 ஆண்டுகளில் 3,400க்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓபிசிக்கான இடங்கள் வந்து ஓப்பன் கோட்டாவுக்கு போயிடுச்சு. அப்போ இது வந்து சமூக நீதிக்கு வேட்டு வைக்கிற மாதிரி இந்த முறை இருக்கிறது. அப்போ அதனால தான் இந்த நீட் நுழைவுத் தேர்வுலேருந்து விலக்கு வழங்கணும் அப்படிங்கிறதோடு இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டாவிலேருந்து நம்ம வந்து விலக்கு பெற்று தமிழ்நாட்டில் உள்ள இளநிலை முதுநிலை உயர் சிறப்பு மருத்துவ கல்வி இடங்கள் அனைத்தையுமே தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவர்களுக்கு மாணவர்கள் கொடுக்கின்ற வகையில் ஒரு சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும். அது மத்திய அரசு ஒப்புதல் வழங்க வேண்டும். அதன் மூலமாக தான் தமிழ்நாட்டுடைய மருத்துவ கல்வி உரிமையை நாம் பாதுகாக்க முடியும். இல்லை என்று சொன்னால் நம்ம மாவட்டந்தோறும் மருத்துவர்களை ஆரம்பித்தாலும் கூட நம்முடைய மருத்துவர்களில் நம்முடைய மாணவர்கள் அதிகமாக படிக்க முடியாது. இப்போ எம்பிபிஎஸ்ல ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 456 சீட்டு கொடுக்குறோம். அது 4 மருத்துவக் கல்லூரி சமம். அப்போ தமிழ்நாடு அரசு சொந்த பணத்தில் ஆரம்பித்து 4 மருத்துவக் கல்லூரியில் வேறு மாநிலத்து மாணவர்கள் நடத்துகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் பிஜிலையும் அதே மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்டில் வந்து தமிழ்நாடு அரசு மருத்துவம் 192 சீட் இருக்குது. வேறு எந்த ஸ்டேட்லையும் இந்த அளவுக்கு அதிகமான இடங்கள் இல்லை. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுனாக்க எல்லா ஸ்டேட்டும் ஓப்பனாக விட்டாங்க, நீங்கள் மட்டும் உங்கள் ஸ்டேட்டுக்குன்னு டொமிசிலரி ரிசர்வேஷன் வச்சுருக்கீங்க என்று சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அப்போ 10 மாநிலங்களில் ஒரு சீட்டு கூட கிடையாது. 10 மாநிலங்களில் சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் 192 சீட் இருக்குது. ஆனால் ஆல் இண்டியா லெவலில் நம்ம ஓப்பனாக விட்டதுனால தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்களுக்கும் அதே போல் தனியார் மருத்துவர்களுக்கும் அந்த 192 இடங்களில் வந்து இடங்கள் பெறுவதில் மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. அப்போ வந்து நம்ம 2,500 பேரோட போட்டி போட்டு 192 இடங்களில் நம்ம மருத்துவர் எடுத்தாங்க. அவ்வளோ பேர் தான் எழுதுவாங்க. வேறு ஸ்டேட்காரங்க இந்த நுழைவுத் தேர்வு வந்து எழுத முடியாது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிப்புள்ள நுழைவுத் தேர்வு வேறு ஸ்டேட் மாணவர்கள் தமிழ்நாட்டில் வந்து எழுத முடியாது. அப்போ தமிழ்நாட்டில் உள்ள 192 இடங்களுக்கு 2,500 டாக்டர்ஸ் தான் போட்டியே போடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்க 1,00,000 பேரோட சேர்ந்து போட்டி போட வேண்டிய அவசியம் இருக்குது. நமது சீட்டு நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இது வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்குது. இதனால் அரசு மருத்துவம் பாதிக்கப்படுறாங்க, அரசு மருத்துவமனையிலும் பாதிக்கப்படுறாங்க. அப்போ தங்களுடைய இதய மருத்துவம், இதய அறுவை சிகிச்சை, சிறுநீரக மருத்துவம், சிறுநீரக அறுவை சிகிச்சை போன்ற சிறப்பு சிகிச்சைகளுக்கு அரசு மருத்துவமனை நம்பியிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் நல்லா பாதிக்கப்படுறாங்க. அப்போ இதை வந்து மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. உயர் சிறப்பு மருத்துவர்கள் இடங்கள் அனைத்தையுமே
முதுநிலை மருத்துவர்கள் இடங்கள் அனைத்தையுமே எம்பிபிஎஸ் இடங்கள் அனைத்தையுமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டுமே கொடுக்க வேண்டும். அதற்கு தேவையான சட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுது நம்ம உரிமையை வந்து முழுமையாக மீட்டெடுக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. நம்மளுடைய பழைய ஒரு சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் மருத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு கல்வி, ஆனால் அதை தாண்டி இதில் ஒரு சேவை அப்படிங்கிறத மையப்படுத்தியே நம்ம வச்சுருந்துருக்கோம். அதை முடித்தவங்க ஹவுஸ் சர்ஜனாக போகிறாங்க போது ஒவ்வொரு கிராமத்துலேயும் போய் பணி செய்கிற சூழல். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் கிராமப்புற சுகாதாரம் இந்த மையங்கள் எல்லாத்துக்குமே இலவசமாக பணிபுரியறதுக்கு டாக்டர்கள் கிடைத்தார்கள்ன்ற ஒரு சூழ்நிலை போய் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஹெல்த் சென்டர்ஸே இல்லாமல் அதையும் ஒரு கார்ப்பரேட் மயமாகக்கூடிய ஒரு சூழலுக்கு போயிட்டு மருத்துவம் படிப்பு அப்படிங்கிறத சேவைங்கிற ஒரு விஷயமே மறந்து போயிடுற ஒரு சூழல் ஆயிருமோன்னு போகுது. இந்த சிஸ்டம் முழுமையாக குலைக்கப்படுது. எல்லாரும் வந்து நம்மளுடைய கல்லூரிகளில் மருத்துவம் படிக்கிறாங்க, அதுக்கப்புறமா வெளியில் போகிறாங்க. அப்படின்னும் போது இந்த ஆஃப்டர் இந்த சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய அது ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அந்த ஒரு சிஸ்டம் மூலமாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பொதுவாக மக்கள் எவ்வளோ தூரம் பயனடைஞ்சாங்க, மருத்துவர்களும் இந்த கல்வி மூலமாக எவ்வளோ தூரம் பயனடைஞ்சாங்க. இப்போ இது எல்லாம் நம்ம வந்து ஓவரால் கோட்டாவில் ஆல் இண்டியா லெவலில் கொடுக்கும்போது இது எவ்வளோ தூரம் பாதிக்கப்படும்? இப்போ இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் கொடுக்குறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகப்பெரிய இழப்புக்குள்ளாக இருக்கிறோம். அதுக்கடுத்து வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சேவை மனப்பான்மை வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி இந்த அரசுகள் செயல்படவில்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ எம்பிபிஎஸ் முடித்த பிறகு அரசு மருத்துவமனைகளுக்கு மருத்துவர் சேர்றாங்க, அரசு பணிக்கு சேர்றாங்க. இப்போ இந்த அரசு பணியில் மருத்துவர் சேர வேண்டும் என்பதற்கு தமிழ்நாட்டில் வந்து அரசு மருத்துவர்களுக்கு முதுநிலை மருத்துவக் கல்வியிலையும் உயர் சிறப்பு மருத்துவ படிப்புலையும் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு இருந்துச்சு. இப்போ அதை வந்து இந்திய மருத்துவ கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதுநிலை மருத்துவர்களில் இடஒதுக்கீடை வந்து ரத்து பண்ணிருச்சு. அப்போ உச்சநீதிமன்றமும் அதை வந்து சரின்னு சொல்லிருச்சு. அப்போ அதனால பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போன்ற மாநிலம் மிகப்பெரிய பாதிப்பு. அப்போ தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனையில் எதிர்காலத்தில் போதிய அளவுக்கு மருத்துவ நிபுணர்கள் இல்லாத ஒரு நிலை ஏற்படும், உயர் சிறப்பு மருத்துவ படித்த டாக்டர் இல்லாத நிலை ஏற்படும். அப்போ இது வந்து மருத்துவ படிப்பு வந்து தனிப்பட்ட டாக்டர்களுக்காக மட்டும் அல்ல, அது மக்களுக்காக. எனவே நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் இருந்த ஒரு கொள்கை வந்து இன்னைக்கு முறியடிக்கப்பட்டிருக்கு, அது வந்து ஒழித்து கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து தமிழக மக்களுடைய நலவாழ்வுக்கு எதிரானதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நீங்கள் சொல்ற மாதிரி இன்றைக்கு அரசு மருத்துவமனைகளின் சேவையே இன்னைக்கு பாதிக்கிற வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவில் சுகாதார மையங்களுக்கு கீழே சப் சென்டர்னு இருக்குது. ஆரம்ப சுகாதாரத்துக்கு கீழே சப் சென்டர் அமைப்புகள் இருக்குது. ஒரு ஆரம்ப சுகாதாரத்துக்கு கீழே 5 சப் சென்டர்ஸ் இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு இப்போ என்ன செய்யுதுனாக்க அந்த சப் சென்டர் எல்லாம் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் என்கிற பேரை மாற்றி அதை வந்து தனியாட்ட கொடுக்குறாங்க. அது வந்து மோசமான போக்கை உருவாக்கும். ஏன்னா நேரடியாக மக்களோட தொடர்பு உள்ளது சப் சென்டர் ரொம்ப அடிமட்டத்தில். அப்போ 5000 மக்கள் தொகைக்கு ஒரு சப் சென்டர் இருக்குது. அதை வந்து தனியார் மயமாக்குறப்ப அங்கே இருக்கக்கூடிய சேவையெல்லாம் பாதிக்கப்படும். அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, குடும்ப நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு இரும்பு சத்து ஃபோலிக் ஆசிட் மாத்திரை கொடுக்குறாங்க. அதே மாதிரி குடும்ப நல கருத்தடை சாதனங்கள் கொடுக்குறாங்க. அதே போல் தாய்மார்களுக்கு வந்து தடுப்பூசி போடுறாங்க, குழந்தைகள் தடுப்பூசி போடுறாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் இங்கே நடைபெறுகிறது. அப்போ இதையெல்லாம் வந்து தனியாட்ட கொடுத்தாங்க, அது ஒட்டுமொத்த மக்களுடைய நலவாழ்வுக்கு எதிராக இருக்கிறது. இதை வந்து மத்திய அரசாங்கம் சென்ற பட்ஜெட்டில் அறிவித்து அதுக்காக 1500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த சென்டரை சப் சென்டர் என்ற சென்டர் வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரை மாற்றுறதுக்கான முயற்சிகளை பண்ணுறாங்க. இது வந்து மிகப்பெரிய தாக்குதல் தான் பார்க்குறேன். அதே மாதிரி மாவட்ட மருத்துவமனைகளில் தனியார் மயமாக்குறது. மாவட்ட மருத்துவமனையில் வந்து ஒரு 75% விழுக்காடு படுக்கையில் வந்து தனியார் கொடுக்கணும்னு சொல்லி மத்திய அரசு நிதி ஆயோக்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான சுற்றறிக்கையில் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்கனாக்க மாதிரி சலுகை ஒப்பந்தம் போட்டுங்க. அந்த மாதிரி சலுகை ஒப்பந்தம் மூலமாக கார்டியாலஜி, தோராசிக் மெடிசின் என்று சொல்லக்கூடிய மருத்துவ பகுதி, அதே மாதிரி கேன்சர், இந்த 3ஐயும் தனியார்ட்ட கொடுங்கன்னு சொல்லி மத்திய அரசு வலியுறுத்துகிறது. அப்போ வந்து இதனால எதிர்காலத்தில் மாவட்ட மருத்துவமனை தனியார் மயம் வரும், பிரைமரி ஹெல்த் சென்டர் தனியார் மயமாக்கணும் மத்திய அரசு சொல்லிடுது. அதே மாதிரி சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னாக்க 300 படுக்கை உள்ள மருத்துவமனைகளையே தனியாருக்கு கொடுத்து அவங்க தனியாரே மருத்துவமனையை ஆரம்பிச்சிருக்காங்க. குஜராத்தில் கட்சியில் வந்து ஒரு 300 படுக்கை உள்ள மருத்துவமனையை அதானிக்கு கொடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 99 ஆண்டுகளுக்கு அதை வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அரசுக்கு எந்த விதமான நிதியம் கொடுக்கல, ஒரு பைசா கூட அவர் கொடுக்கல. அந்த 300 படுக்கையுள்ள மருத்துவமனை ஏற்றுக்கொண்டு இப்போ குஜராத் அதானி மருத்துவ ஆராய்ச்சி மையங்கிற பேரில் செயல்படுது. அதே மாதிரி சித்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் மருத்துவமனை அப்போலோ மருத்துவமனை வந்து 300 படுக்கை உள்ள மருத்துவமனையில் ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவமனை நடத்துகிறாங்க. இப்போ மத்திய அரசாங்கம் இது போன்று பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு மாவட்ட மருத்துவமனைகளை அதே போல 300 படுக்கை உள்ள அரசு மருத்துவமனைகளை கூட மாநில அரசுகளை கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி தனியாருக்கு கொடுக்கக்கூடிய இடத்த ஒரு போக்கை பார்க்குறோம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து அனிதா என்ற மாணவி மருத்துவர்களில் இடையில தற்கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் மாவட்ட மருத்துவமனையில் அரசாங்கமே மருத்துவர்களை ஆரம்பித்து அனிதா போன்ற மாணவிகளுக்கு இடம் கொடுக்கறது பதிலாக அதை ஏன் தனியார் கொடுக்கணும்?
ஏன் அதானி கொடுக்கணும்? அப்ப இந்த அரசுக்கு என்ன நோக்கம் இருக்கு? அப்ப மருத்துவமனைகளை, மருத்துவ கல்வியை, மருத்துவ சேவையை கார்ப்பரேட் மயமாக்குவது என்ற நோக்கோட மத்திய அரசு செயல்படுகிறது. மாநில அரசு அது ஜால்ரா போடுகிறது. இதுதான் இன்னைக்கு உள்ள மோசமான போக்காக இருக்கிறது. எனவே மருத்துவ சேவை என்பது எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய சூழல் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பா சார். சேவை அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு வணிகமயமான உலகுக்கு, அதுவும் மருத்துவம் முக்கியமான ஒரு பங்களிப்பு மக்களுக்கு தர வேண்டிய ஒரு சூழல்ல இன்றைய மத்திய அரசாங்கத்தோட ஒரு கொள்கை முடிவுகள்னால எந்த நிலைக்கு போகுமோன்ற ஒரு அச்சம் ஏற்படுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா, தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலை வந்து இப்போ ஒரு பெயர் மாற்றம், தேசிய இந்திய மருத்துவ கவுன்சில் வந்து தேசிய மருத்துவ அந்த ஒரு ஆணையமா அது உருவாக்குறாங்க. அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நார்ம்ஸ் எல்லாம் பிரிச்சிருக்காங்க. அதுல சொல்லப்படுற இந்த நிலை மாறிச்சுன்னா என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள் ஏற்படும் இந்த துறைக்கு? இப்போ இந்திய மருத்துவ கவுன்சில் அதுக்கு பதிலாக புதிய ஒரு அமைப்பு உருவாக்க போறோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணணும், தேசிய மருத்துவ ஆணையத்தை உருவாக்குறாங்க. அது காரணம் சொல்கின்ற பொழுது இந்திய மருத்துவ கவுன்சில் ஊழல் அமைப்பாக மாறிவிட்டேன்னு சொல்லி, அப்ப நான் என்ன கேட்கிறேன், பாராளுமன்ற தேர்தலில் ஊழல் இருக்கு, சட்டமன்ற தேர்தலில் ஊழல் இருக்கு, அதுக்காக பாராளுமன்ற சட்டமன்றத்தை ஒழிச்சிடலாமா? அதே போல காவல் நிலையங்கள்ல ஊழல் இருக்கு, காவல் நிலையம் வேண்டாம்னு சொல்லிடலாமா? நீதித்துறையில ஊழல் இருக்கு, நீதித்துறை வேண்டாம்னு சொல்லிடலாமா? அப்ப மருத்துவத்துறையில இந்திய மருத்துவ ஊழல் இருக்குன்னா ஊழல் தடுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க, அதை மேலும் ஜனநாயகப்படுத்துங்க, வெளிப்படைத்தன்மை ஆக்குங்க. அதை விட்டு தேசிய மருத்துவ ஆணையம் கொண்டு வந்துட்டு இவர்கள் எதை சொல்கிறார்களோ அதை வந்து மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில, மேலும் ஊழல் அமைப்பாக மாறக்கூடிய வகையில, மேலும் ஏதேச்சேதர அமைப்பாக மாறக்கூடிய வகையில அந்த தேசிய மருத்துவ ஆணையத்தை கொண்டு வராங்க. இன்னைக்கு வந்து மருத்துவ கவுன்சில்ல ஊழல் இருந்தாலும் கூட ஒரு ஜனநாயக அமைப்பா இருக்கிறது, வெளிப்படைத்தன்மை ஓரளவு இருக்கிறது. அதே போல அதுல முக்கியமாக மதச்சார்பற்ற தன்மை இருக்கிறது இந்திய மருத்துவ கவுன்சில்ல. அப்ப மாநில அரசுகளுக்கு அது பிரதிநிதித்துவம் இருக்கிறது. அப்ப ஒரு கூட்டாட்சி கோட்பாட்டுக்கான ஒரு வடிவம் அதுல இருக்கிறது. ஆனா தேசிய மருத்துவ ஆணையத்துல வெறும் 25 பேர் தான் உறுப்பினராக இருப்பாங்க. எல்லாமே பெரும்பாலும் நியமன உறுப்பினராக இருப்பாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இருக்க மாட்டாங்க. மருத்துவரை தவிர இதர துறை சார்ந்தவர்களும் இருப்பாங்க. அப்ப RSS காரர்களை போன்றவர்கள் எல்லாம் அந்த அமைப்புல கொண்டு வராங்க. அப்ப இந்தியாவில் மருத்துவ கல்வியை, மருத்துவ சேவையை காவி மயமாக்குவது, கார்ப்பரேட் மயமாக்குவது நோக்கத்தோடு தான் அந்த தேசிய மருத்துவ ஆணையத்தை கொண்டு வர்றாங்க. ஆனா காரணம் சொல்றப்ப இந்திய மருத்துவ ஊழல் அமைப்பா இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இந்த தேசிய மருத்துவ ஆணையத்தை நம்ம கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி கடுமையா போராடுகிறோம். ஏன் போராடுறோம்னாக்க அந்த மசோதாவே திரும்ப பெற வேண்டும் சொல்லி போராடுறோம். ஏன்னாக்க அந்த தேசிய மருத்துவ ஆணையத்துல நீட் நுழைவுத் தேர்வு நாங்க நடத்துவோம்னு சொல்றாங்க. நீட் நுழைவுத் தேர்வை சட்ட ரீதியா மாத்துறாங்க. அப்ப நீட் நுழைவுத் தேர்வை நடத்துகிற ஒரு நோக்கத்தை அந்த தேசிய மருத்துவ ஆணையம் சொல்லுது. தேசிய மருத்துவ ஆணையத்துடைய கடமை என்கிற பொழுது அது நீட் நுழைவுத் தேர்வு நடத்தும்னு சொல்றாங்க. அது பிறகு நேஷனல் லைசன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய தேசிய அளவிலான ஒரு தகுதி தேர்வு, உரிமை தேர்வு, அந்த தேர்வு நடத்தணும்னு சொல்றாங்க. அப்ப MBBS மாணவர்கள் படித்து முடித்த பிறகு அவர்கள் வந்து தனியா ஒரு தேர்வு வைப்பாங்க ஆல் இந்தியா லெவல்ல. அந்த தேர்வுல வெற்றி பெற்றால் டாக்டராக பிராக்டிஸ் பண்ண முடியும், ரெஜிஸ்டர் பண்ண முடியும் கொண்டு வராங்க. அப்ப இது வந்து தேவையில்லாது. மருத்துவ பல்கலைக்கழகங்களில் படிக்கிறாங்க, இந்திய மருத்துவ கவுன்சில் அங்கீகரிக்கப்பட்ட பாடப்பிரிவுகளில் படிக்கிறாங்க, அந்த மருத்துவ கல்லூரியில் தான் படிக்கிறாங்க. அது பிறகு எதுக்கு ஆல் இந்தியா லெவலில் ஒரு எக்ஸாமினேஷன்? அப்போ உங்களுக்கு பல்கலைக்கழகங்கள் மேல நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு பல்கலைக்கழக தேர்வு? ஃபர்ஸ்ட் இயர் MBBS சேர்ந்ததுல இருந்து ஃபைனல் இயர் MBBS ஆல் பாஸ் கொடுத்துருங்க, அப்புறம் இது பல்கலைக்கழகம். அப்ப அந்த மாதிரி இந்த அரசாங்கம் கொண்டு வருகிறது. அதே போல பாத்தீங்கன்னா நவீன மருத்துவம், மாடர்ன் மெடிசனுடைய அந்த தரத்தை பாதிக்கின்ற வகையில இன்னைக்கு வந்து பல்வேறு இணைப்பு படிப்புலாம் கொண்டு வராங்க. அது இந்தியாவில் வந்து அந்த இணைப்பு படிப்புகள் அவசியம் அல்ல. அது நவீன மருத்துவத்தை வந்து குலைக்கின்ற ஒரு செயலை நான் பார்க்குறேன். அதனாலதான் சொல்றேன், மருத்துவ கல்வியை காவிமயமாக்குற போக்கு இருக்கிறது. அப்ப என்னன்னாக்க மருத்துவ கல்வியிலேயே மூட நம்பிக்கையில பூத்துவாங்க, பல்வேறு பிற்போக்கு கருத்தால பூத்துவாங்க. அப்ப அதையெல்லாம் வந்து தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால இந்திய மருத்துவ கவுன்சிலை கலைச்சிட்டு தேசிய மருத்துவ ஆணையத்தை கொண்டு வராங்க. அதே போல பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவ இடங்கள்ல 40 விழுக்காடு இடங்களுக்கு மட்டும்தான் நாங்க வந்து ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதர 60% இடங்களுக்கு தனியார் கல்வி நிறுவனங்களே ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த தேசிய மருத்துவ ஆணையத்தில் சொல்லப்படுது. அப்ப தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க தனியார் மருத்துவர்களுடைய இடங்கள்ல 100 விழுக்காடு இடங்களுக்கும் தமிழக அரசு ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுது. அது மேனேஜ்மெண்ட் கோட்டாக இருந்தாலும் சரி, அல்ல தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசு கொடுக்கக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே தமிழ்நாடு அரசு நியமிக்கக்கூடிய அந்த கட்டண நிர்ணய குழு ஃபீஸை நிர்ணயிக்குது. ஆனால் அந்த 100 விழுக்காடு இடங்கள் நிர்ணயிக்கின்ற அந்த காலகட்டத்தில் நான் 40% நிர்ணயிப்பேன் மத்திய அரசுடைய தேசிய மருத்துவ ஆணைய சட்ட மசோதா சொல்லுறாங்க. அப்ப அது யாருக்கு சாதகமானது? தனியார் மருத்துவர்கள் எவ்வளவு வேணாலும் அவங்களே ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அப்படின்னா தேசிய மருத்துவ ஆணையத்தை கொண்டு வராங்கனாக்க அது தனியார் மருத்துவக் கல்லூரிகள் சாதகமானது, ஏழை எளிய மக்களுக்கு எதிரானது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால தேசிய மருத்துவ ஆணையம் வந்து இந்தியாவோட கூட்டாட்சிக்கு, மாநில உரிமைகளுக்கு, சமூக நீதிக்கு, இல்ல தரமான இலவச மருத்துவக் கல்விக்கு, அதே மாதிரி அந்த மதச்சார்பற்ற தன்மைக்கு எதிராக இருக்கிறது. அதனால கொண்டு வரக்கூடாதுன்னு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம்.
கண்டிப்பாக சார். இன்றைய மத்திய அரசாங்கத்தோட கொள்கை முடிவுகள்னாலும் நிலைப்பாட்டினாலும் மாநில அரசாங்கம் செயலற்று போன ஒரு தன்மையினாலும் மருத்துவம் அப்படிங்கிற ஒரு துறை எப்படி மாறி இருக்கு, ஒரு சேவை அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாத ஒரு சூழலுக்கு கொண்டு போயிடுமோ, அதையெல்லாம் தாண்டி இடஒதுக்கீடு இதன் மூலமாக பலனடைஞ்ச பல சமூகத்தினருக்கு மருத்துவம் அப்படின்ற ஒரு படிப்பே கனவா போயிடுமோ அப்படின்ற ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைய சூழலை தடுக்க முடியாத ஒரு நிலையில நம்மளுடைய மாநில அரசாங்கம் இருக்கிறதுனால ஒரு செயலற்ற தன்மையை நோக்கி நம்மளும் போயிட்டு இருக்கோம். இதற்காக குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதை பற்றின ஒரு விழிப்புணர்வையும் நம்ம இன்னைக்கு பல பிரச்சனைகளோட மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கும். இந்த தேர்வை கண்டிப்பா நம்ம புறக்கணித்தே ஆகணும். இதை நம்ம சட்டமாக்க வேண்டிய கட்டாயமான ஒரு சூழல் இருக்கு. அதனால என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள் வரும் அப்படின்னு பல கருத்துக்களை எங்களோட நீங்க பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். செய்தித்தாள்களிலிருந்தும் புத்தகங்களிலிருந்தும் நாம் படிக்க தவறிய செய்திகளை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் புதுவை பல்கலைக்கழகத்தில் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு பற்றி உரையாடுவதற்காக ஒரு உரை நிகழ்த்துவதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். ஆனந்தரங்கரினுடைய பிறந்த நாளில் மார்ச் 30 அன்று அந்த நிகழ்வு நடைபெற்றது. ஆனந்தரங்கர் உண்மையில் ஒரு வரலாற்று அதிசயம் என்று சொல்ல வேண்டும். வழக்கில் அவரை ஆனந்தரங்கம் பிள்ளை என்று சொல்லுவார்கள். அவர் ஒரு வரலாற்றின் அதிசயம். 300 ஆண்டுகளுக்கு முன்னால் தன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நடந்த நிகழ்ச்சிகளை அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அவருடைய நாட்குறிப்பு ஒரு நாட்டின் வரலாறாக இன்றைக்கு மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன பெரிய வியப்பென்றால், இன்றைக்கு நாம் நாட்குறிப்பு எழுதுகிறோம், அது வேறு. 300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவருக்கு நாட்குறிப்பு எழுத வேண்டும் என்று தோன்றி இருக்கிறதே, அதுவே வியப்பில்லையா? 1736 தொடங்கி 1761 வரையில் 25 ஆண்டுகள், ஒரு கால் நூற்றாண்டு வரலாற்றை அவர் எழுதிவிட்டு போயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் மாதம் வருடம் தேதியிட்டு ஒவ்வொரு நாளும் இன்று இங்கே என்ன நடந்தது, அரசு சார்ந்து என்ன நடந்தது. அவர் டியூப்ளே என்கிற ஒரு பிரான்ஸ் தேசத்தினுடைய ஆளுநரிடத்தில் ஒரு துபாஷியாக, அதாவது மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றியவர். அவருக்கு பிரெஞ்சு மொழியும் தமிழ் மொழியும் மிக நன்றாக தெரியும் என்பதனால் அந்த ஆளுநர் டியூப்ளே என்பவர் வரலாற்றில் புகழ்பெற்ற ஆளுநர், நாம் அறிவோம். அவருக்கான மொழிபெயர்ப்பாளராக அவர் இருந்திருக்கிறார். எனவே நாட்டின் நடப்பு, அரண்மனையினுடைய செய்திகள், வணிக போக்குவரத்து, சொந்த வாழ்வில் நடந்தவை, எந்த நாள் மழை பெய்தது, எப்போது புயல் வந்தது, வெள்ளம் அடித்தது என்பது வரை நாடு பற்றிய அனைத்து செய்திகளையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும். இதற்கு முன்னால் நாட்குறிப்பு இலக்கியம் என்று ஒன்று தமிழில் இருந்திருக்கிறதா அவருக்கு முன்னால் என்று கேட்டால், அவருக்கு முன்னால் எந்த நாட்குறிப்பு இலக்கியமும் கிடைக்கவில்லை. ஆனால் அதிலே ஒரு குறிப்பு இருக்கிறது, அதனை ஆய்வாளர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். குமரப்ப பிள்ளை என்று ஒருவர் 1709 இவர் நாட்குறிப்பு எழுதுவதற்கே 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவர் எழுதியிருக்கிறார் என்கிற குறிப்பு இந்த நாட்குறிப்பில் இருக்கிறது. ஆனால் அந்த நாட்குறிப்பு கிடைக்கவில்லை. எனவே தமிழில் கிடைத்திருக்கிற நாட்குறிப்பு இலக்கியத்தில் இதுதான் தொன்மையானது. முதலாக நமக்கு வரலாற்றை தனி மனிதரின் நாட்குறிப்பு மூலம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை உணர வைத்தது. 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் சாமுவேல் பெப்பீஸ் என்கிற ஒருவர் இப்படி நாட்குறிப்பு எழுதியிருக்கிறார் என்கிற செய்திகள் இருக்கின்றன. தமிழில் நமக்கு கிடைத்திருக்கிற முதல் நாட்குறிப்பு இலக்கியம் ஆனந்தரங்கரினுடைய இலக்கியம்தான். இதில் என்ன வியப்பு என்றால், அந்த நாட்குறிப்பை எழுதத் தொடங்கும் போது அவருக்கு வயது வெறும் 27 தான். 1709ஆம் ஆண்டு பிறந்தவர் ஆனந்தரங்கர். தன்னுடைய 27வது வயதில் நாட்குறிப்பு எழுதத் தொடங்கி 25 ஆண்டுகள் இடைவிடாது எழுதியிருக்கிறார். கடைசி ஓராண்டு, அதாவது 1760க்கு பிறகு உடல் நலமில்லாமல் இருந்திருக்கிறார். அந்த நேரத்திலும் சொல்ல சொல்ல இன்னொருவரை எழுத வைத்திருக்கிறார். அப்படியானால் நாட்குறிப்பின் மீது அவருக்கு எவ்வளவு ஈடுபாடு இருந்திருக்கிறது, அல்லது அதனுடைய முக்கியத்துவத்தை அவர் எந்த அளவுக்கு ஆழமாக உணர்ந்திருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த 1736க்கும் 61க்கும் இடைப்பட்ட காலம் இருக்கிறதே, அதாவது 18ஆம் நூற்றாண்டினுடைய மத்திய பகுதி,
உலகம் முழுவதும் பல்வேறு விதமான குழப்பங்களுக்கும் திருப்பங்களுக்கும் ஆளாகியிருந்த காலகட்டம் அது என்று சொல்ல வேண்டும். பிரெஞ்சு புரட்சி கொஞ்சம் கருக்கொள்ளத் தொடங்கிய காலம் அதுதான். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பிரெஞ்சு புரட்சி நடைபெற்றது. அதற்கான சூழல் உருவாகத் தொடங்கிய காலம் 18ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதி. இந்தியாவை பொறுத்தளவு 1707ஆவது ஆண்டு அவுரங்கசீப் இறந்ததற்கு பிறகு முகலாய சாம்ராஜ்யம் சரிந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அவருக்கு பிறகு சிற்றரசர்கள் சிலர் இருந்தார்கள். ஆனாலும் முகலாய சாம்ராஜ்யம் சரிந்துவிட்ட சூழல் தமிழ்நாடு என்று எடுத்துக்கொண்டால் பல்வேறு விதமான மன்னர்களால் நாடு ஆளப்பட்ட நேரம் அது. ஒரே ஒரு அந்நியனால் கூட அல்ல, பல்வேறு அந்நியர்களால் ஆளப்பட்ட காலம் அந்த காலம். நாம் எண்ணி பார்த்தால் அந்த காலகட்டத்தில் 18ஆம் நூற்றாண்டின் மத்தியில் சென்னை என்பது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் கைவசம் இருந்தது. தஞ்சாவூரை மராத்தியர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஆற்காட்டிலே நவாப் மன்னராக இருந்தார். பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு அரசாங்கம் நடைபெற்றது. நாகப்பட்டினத்தில் டச்சுக்காரர்களினுடைய பெரிய தொழில் நிறுவனம், தரங்கம்பாடியில் டேனிஷ் நாட்டுக்காரர்களின் நிறுவனம். எனவே அந்த பெரிய நிறுவனங்களை பாதுகாக்க சிறிய படைகள் என்று தமிழ்நாடு என்கிற ஒரு நாட்டுக்குள் இத்தனை அரசுகள் நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில்தான் இவர் மொழிபெயர்ப்பாளராக இருந்து பல செய்திகளையும் பதிவு செய்திருக்கிறார். அவர் பதிவு இல்லை என்று சொன்னால் இந்த வரலாற்று நிகழ்வுகளை பற்றி நாம் அறியாமலே போயிருப்போம் என்பதுதான் உண்மை. மராத்தியர்கள் படையெடுத்து வந்தார்கள், கொள்ளையடித்து போனார்கள். ஆங்கிலேயர்களின் மீது பிரெஞ்சு அரசாங்கம் படையெடுத்தது. பிறகு சென்னையிலே இருந்து ஆங்கிலேயர்களின் படை அரியாங்குப்பத்திலே வந்து தங்கி இங்கே பீரங்கி போட்டார்கள் என்று எல்லா செய்திகளையும் எழுதியிருக்கிறார். இப்படி தஞ்சாவூர் ஒரு நாடு, புதுவை ஒரு நாடு, மதுரை ஒரு நாடு, சென்னை ஒரு நாடு, ஆற்காடு ஒரு நாடு என்று இருந்தால் போரும் மோதலும் இருந்து கொண்டே தானே இருக்கும். அவை எல்லாவற்றையும் வருடம் மாதம் தேதியோடு ஆனந்தரங்கர் தான் பதிவு செய்திருக்கிறார். 1740 மராட்டியர்கள் புதுவைக்கு வந்து செல்வங்களை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். 1747 பிரெஞ்சு படை சென்னைக்கு வந்து குண்டு போட்டிருக்கிறது. அதற்கு பதில் அடி கொடுப்பதாக 48 அரியாங்குப்பத்திலே வந்து தங்கி ஆங்கிலேயர்கள் குண்டு பொழிந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் ஒரு வாழ்க்கை நிலையற்றதாகவும் நிம்மதியற்றதாகவும் இருந்திருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டின் மத்திய காலம் ஒரு குழப்பம் நிறைந்த அரசியல் சமூக சூழல் கொண்ட காலம் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே இந்த அரசியல் செய்திகளை முழுவதும் பதிவு செய்திருக்கிறார். வெறுமனே அரசியல் நிகழ்வுகளுக்காக எழுதப்பட்ட நாட்குறிப்பு என்று கருத வேண்டியதில்லை. 1745 நவம்பர் மாதம் ஒரு நாள் இரவில் 30 நாழிகையும் மழை எப்படி கொட்டிற்று, எப்படி வெள்ளம் வந்தது, எப்படி வீடுகளெல்லாம் அடித்து செல்லப்பட்டன, ஆடு மாடுகள் கால்நடைகள் எப்படி கதறின என்பதையெல்லாம் தன்னுடைய நாட்குறிப்பிலே ஆனந்தரங்கர் பதிவு செய்திருக்கிறார். எனவே அரசியல், பொருளாதாரம், சமூகம் என்று பல்வேறு நிலைகளை பல்வேறு தடங்களில் தன்னுடைய நாட்குறிப்பில் ஆனந்தரங்கர் பதிவு செய்திருக்கிறார். எனவே தான் நான் முதலிலேயே குறிப்பிட்டேன், அது வெறும் நாட்குறிப்பில்லை, ஒரு நாட்டின் வரலாறு. 27 வயது இளைஞன் ஒருவனுக்கு இப்படி நாட்டின் வரலாற்றை தன் வரலாற்றோடு தன் வாழ்க்கையோடு சேர்த்து எழுதி வைக்க வேண்டும் என்று தோன்றியிருக்கிறதே, அதுவே ஒரு பெரிய பாராட்டிற்கு உரியது. ஆனந்தரங்கரினுடைய அந்த நாட்குறிப்பு 12 மடலங்கள் 12 தொகுதிகளாக இருக்கின்றன. தமிழில் மட்டும் ஏறத்தாழ 7000 பக்கங்கள் இருக்கின்றன. 7000 பக்கங்களையும் நிதானமாக படிப்பது கடினம்தான் என்றாலும் அங்கும் இங்குமாக படித்தால் கூட பல சுவையான செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பு நமக்கான ஒரு வரலாற்று கருவூலம். அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது. எனவே இவற்றை நாம் அறிந்திருப்பதும் மிகவும் அவசியமான ஒன்றாகின்றது. இன்றைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பகுதியில் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நம் விடியலிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். தமிழகத்தில் நீர்வளம் எங்குமே பெருக்கணும், அது கட்டாயம். ஆனால் முக்கியமாக
எங்கே நம்ம இது வந்து சென்னை ஒரு தொழில் நகரம். இங்கு வந்து எல்லா வகையான தொழில்களும் வளர்ந்து வருகின்றன, மக்கள் பெருக்கமும் அதிகம். அதனால் என்ன பண்ணோம்னா, இந்த சென்னையினுடைய நீர்வளத்தை எப்படி பெருக்கிறதுன்னு சரியான முறையில் திட்டமிடணும். இந்த சென்னையில் வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் ஆண்டு சராசரி எவ்வளவு விழுக்காடு கூடுதுன்னா, ஒரு சராசரியாக தமிழ்நாட்டுக்கு 1.38 விழுக்காடு தான் ஒரு ஆண்டுக்கும் மற்றொரு ஆண்டுக்கும் மக்கள் தொகை கூடுது. ஆனால் இங்கே எப்படின்னா 2 விழுக்காடு கூடுது. இவ்வாறு கூடுவதற்கு என்ன, இங்கு படிப்பதற்கு வேண்டிய எல்லா வசதியும் எல்லா கல்லூரிகளும் எல்லா நிலையிலும் இங்கே இருக்கிறது, அது ஒரு காரணம். ரெண்டாவது, எங்கள் தொழில் நகரமாக இருக்கணும்னா வர்றவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிது. அந்த காரணத்தினால இங்கே நீர்வளம் அந்த மக்களுக்கு ஏற்ற அளவு நாம் நீர்வளத்தை கொடுக்கணும். இப்போ இருக்கிற மக்கள், நாம் கிரேட்டர் சென்னையை சொல்லவில்லை, அந்த நம்மளுடைய நம்ம சென்னை என்று சொல்லுகின்ற அப்போ சொன்னோம் இல்லையா, அந்த சென்னை நம்ம இருக்கின்ற மக்கள் தொகை கிட்டத்தட்ட 50 லட்சம். இதே அளவு போனோம்னா 2050, அதாவது 2 விழுக்காடு கூற போகும்போது 2050 வந்து கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள், அதாவது 10 மில்லியன் அந்த அளவுக்கு வளரும். ஆக இந்த அளவு வளர்கிற போது அவர்களுக்கு வேண்டிய தண்ணீர் தேவை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ நான் 2004 இங்கே இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ தண்ணீரை கொடுக்கலான்னு ஒரு கணக்கு போட்டேன். அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா, நம்ம இங்கே என்னென்ன பல வகையான வகைகளில் நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது. ஒன்று இங்கே உள்ள ஏரிகள், இங்கு நிலநீர், நம்ம வீராணத்திலிருந்து கிடைக்கின்ற தண்ணீர், விவசாயிகளிடமிருந்து கிடைக்கின்ற தண்ணீர், நெய்வேலியிலிருந்து எடுத்து வருகின்ற தண்ணீர், இவ்வாறு பல வகையான வகைகளில் நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது. இவற்றை எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாக கூட்டி பார்த்தோம்னா அப்போ வந்து கிட்டத்தட்ட 28 டிஎம்சி நமக்கு தண்ணி கிடைக்கிது. இந்த 28 டிஎம்சியை வந்து ஆதாரம் இருக்குது. ஆனால் 28 டிஎம்சிக்கு நம்ம ஆதாரம் இருக்குது. இந்த ஆதாரம் ஒவ்வொரு வருஷமும் கிடைக்குதா அப்படின்னு என்ன பண்ணி பார்த்தேன். அந்த 2004க்கு முன்னாடி உள்ள ஒரு 16 வருஷத்தில் நான் என்னன்னு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா, சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 2.41 டிஎம்சி தான் இருக்குது. அதாவது எப்படின்னா, அது 68 மில்லியன் கனமீட்டர். அப்போ இருந்த காலத்தில் அவங்களுக்கு எப்படின்னா, அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு எவ்வளவு பேருக்கு கொடுக்கலான்னாக்கா, ஒரு ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து எவ்வளோ லிட்டர் கொடுக்கணுன்னாக்கா 43 லிட்டர் தான் கொடுக்கலாம். அந்தளவு குறைவாகத்தான் நம்ம சராசரி 28 டிஎம்சி இருந்தாலும் சராசரியாக நமக்கு வந்து நிரந்தர நீர்வளமாக 2.4 டிஎம்சி தான் இருக்குது. அதனால் 68 டிஎம், அதாவது நமக்கு எவ்வளோன்னா 43 தான் கொடுக்கலாம். இதை 2050 கொடுக்கணும்னாக்கா எவ்வளோ தான் கொடுக்கணும், இது 15 போயிடும். ஏன்னா இந்த இதே தான் நீர்வளம்னு வச்சுக்கிட்டோம்னா 15 கனமீட்டர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும். சாதாரணமாக ஒரு 15 லிட்டர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும், அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. சராசரியாக எப்படியும் 135 லிட்டராவது ஒரு சராசரி மனிதனுக்கு அன்றாட தேவைக்கு கொடுக்கணும். அந்தளவுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சமீப காலங்களில் கடல் நீரை நன்னீராக்கி பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அவ்வாறு அந்த வகையில் நமக்கு 190 மில்லியன் லிட்டர் அளவுக்கு நமக்கு வந்து அந்த நீர்வளத்தை பெருக்கி இருக்கிறார்கள். இந்த தண்ணீரையும் கடல் நீரை நன்னீராக பயன்படுத்துவது, சராசரியாக நிரந்தரமாக இருக்கிற நீர்வளத்தை பயன்படுத்துவது, அந்த தண்ணீர் ரெண்டையும் சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா இப்போ ஒரு 55 லிட்டர் கொடுக்கலாம் இப்போ. ஆனால் 2050 வேணும்னா 35 லிட்டர் தான் கொடுக்கணும். ஆக என்ன தெரியுது, 135 லிட்டர் கொடுக்குறதுல இப்போ 58 கொடுக்குறது, அப்புறம் வந்து 2050 வந்து 35 கொடுக்குறோன்னா அது பத்தாது. ஆக நீர் வளத்தை எப்படி பெருக்கணும் அப்படின்னு நான் அதை பார்க்கின்ற போது, நமக்கு வந்து நம்ம என்ன வீராணத்துலேருந்து தண்ணி கிடைக்குன்னா அது வந்து சில நேரத்தில் கிடைக்கிது, சில நேரத்தில் கிடைக்காது. அப்புறம் அதே மாதிரி தெலுங்கு கங்கையில் வந்து நமக்கு வந்து வருஷத்துக்கு 15 டிஎம்சி கொடுக்கணும்னு அதுதான் உடன்படிக்கை. அந்த தண்ணி அவ்வளோதையும் நம்ம எப்படியாவது பெறணும். அப்புறம் நிலநீர் வளத்தில் நிலநீர் குறைஞ்சி போச்சுன்னா அங்கே நிலநீர் செறிவை செய்யணும். நிலநீர் செய்து அது எவ்வளவு நமக்கு கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு செறிவை செய்து அந்த தண்ணீரை அந்த அளவுக்கு நம்ம நமக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம அந்த நிலநீர் செறிவை செய்து நாம் அந்த தண்ணீர் வளத்தை கூட்டணும்.
அப்புறம் அதுக்கடுத்து சொன்னோம்னா இப்போ வந்து கழிவு நீர் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து கணக்கில் எதுலேயுமே எடுத்துக்கிறதே கிடையாது. கழிவு நீரும் ஒரு நீர் வளம் தான். அதை வந்து நன்னீராக்கி பயன்படுத்தினா இப்போ சில நாடுகளில் சிங்கப்பூர் இருக்குது, நமக்கு அருகில் இருக்குன்னா அந்த நாட்டிலெல்லாம் தண்ணியை குடிக்கிற அளவுக்கு அதை பயன்படுத்திடுறாங்க. நம்ம குடிக்க வேண்டாம், மற்ற பயன்பாடுகளுக்கு குளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இல்லாமல் கழிவறைகளுக்கு பயன்படுத்துறது, அந்த மாதிரி தண்ணியை பயன்படுத்தணும். அதனால் அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தணும். ஆக அப்புறம் விவசாயிகிட்ட கிடைக்கிற நீர், நெய்வேலியில் கிடைக்கிற நீர், அந்த தண்ணீரெல்லாம் நமக்கு அப்போ எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா எவ்வளவு வரணும்னா 56 TMC அளவு நீரளவை இங்கு பெருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 56 TMCயை வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு அதை பெருகி வகுக்கணும்னா கிட்டத்தட்ட 4300 மில்லியன் லிட்டர். இப்போ 4300 மில்லியன் லிட்டரை இப்போ இருக்கிற 50 லட்சம் மக்களோட பகிர்ந்துக்கிட்டாக்கா எவ்வளோ பகிர்ந்துக்கலாம், 800 லிட்டர் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். ஆனால் 2050 கிட்டத்தட்ட 400 லிட்டர் கொடுக்கலாம். 135க்கு 800 கொடுக்கறது, 400 கொடுக்குறது பெரிய செய்தி. ஆனால் நீங்கள் இதுக்கு என்ன நினைக்கணும்னா, எப்படி பண்ண முடியும்? பண்ணலாம், ஏன் பண்ண முடியாது? இதுக்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஆக்கமும் ஊக்கமும் ஒரு தொலைநோக்கு பார்வையும் இதை கண்ணும் கருத்துமாக செய்யலாம். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆந்திராவில் வந்து போன வருஷம் இதே சமயத்தில் 140 கிலோமீட்டர் 147 கிலோமீட்டர் 4 நதிகளை 8 மாதத்தில் ஆந்திராவுடைய சீஃப் மினிஸ்டர் அந்த நதிகளை, அதாவது கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார், இந்த நதிகள் இந்த நர்மதை, இந்த நதிகளையெல்லாம் என்ன பண்ணார், இணைச்சிட்டார். அவர் இணைச்சதில் என்ன பண்ணால் 17 லட்சம் ஹெக்டேருக்கு நிலத்துக்கு பாசனத்துக்காகவும் அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் குடி தண்ணீர், குளிப்பறதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணீர் வளர்த்த ஒரு 8 மாதத்தில் செய்யும்போது ஏன் நம்ம செய்ய முடியாதா? நம்ம அந்தளவு செய்யணும். அதுக்கெல்லாம் ஆக்கம் ஊக்கமும் நம்ம அதில் இது பண்ணோம். அப்புறம் இங்கே என்னென்னா, இப்போ 2015 பெருமழை பெய்தது. அதே மாதிரி 2005 பெருமழை பெய்தது. 2005 பெய்த மழையில் 25 TMC நம்ம கடலில் விட்டோம். அது வந்து 3 ஆண்டுக்கு போதும். 2015 எவ்வளோ தண்ணீரை கடலில் விட்டுருக்கோம், கிட்டத்தட்ட 75 TMC. அது வந்து 9 ஆண்டுகளுக்கு போகும். ஆக இந்த மழையெல்லாம் நம்ம எப்பப்பெல்லாம் இதெல்லாம் இதையெல்லாம் நம்ம சேகரிக்கணும்னா இப்போ நீரின் கொள்ளளவுலாம், அந்த கொள்ளளவுலாம் இப்போ 10 வைங்களேன், அதை அகலப்படுத்தணும். அப்புறம் அதுக்கடுத்து வந்து அந்த கரையை ஒசத்தணும். அப்படின்னா ஒரு 3-4 TMCயை தேக்கலாம். அல்லது பெரிய அளவுக்கு 4 TMC 5 TMC தேக்க முடியாட்டினாலும் அந்த அளவுக்கு உள்ள நீர்நிலைகள் அமைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அப்படின்னா அரை TMC, 1/4 TMC, 1 TMC, அந்த மாதிரி ஒரு 7-10 TMCயை இங்கே அமைக்க முடியும்னா பண்ணலாம். சில சமயங்கள் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு வெள்ளாறு நமக்கு பக்கத்திலே இருக்குது. அந்த வெள்ளாறு வந்து என்னென்னா 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு வெள்ளம் போகுது. அந்த தண்ணீரை சென்றாண்டு இப்போ 2015 அதில் வந்து ஒரு நாளில் 2 அதாவது கிட்டத்தட்ட 2.5 TMC தண்ணி போயிருக்கு. அது நமக்கு வந்து 6 மாதத்துக்கு போதும் சென்னைக்கு. அப்புறம் நமக்கு அடையாறில் மட்டும் ஒரு 2015 ஒரு நாளில் போன தண்ணி 1 லட்சம் கியூசெக்ஸு. அந்த 1 லட்சம் கியூசெக்ஸ், அதாவது ஒரு நிமிடத்துக்கு அவ்வளவு கன அடி. அதை நம்ம தேக்கணும்னா கிட்டத்தட்ட 8 TMC 9 TMC, அது ஒரு வருஷத்துக்கே போதும். இந்த தண்ணியெல்லாம் இங்கே தேக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வைங்களேன். நமக்கு வந்து பக்கத்தில் இருக்க தென் மாவட்டங்கள், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இங்கே என்ன ஆகணும்னா ஒரு 10-20 TMC தேக்கிற அளவுக்கு சின்ன சின்ன ஏரிகள், பெரிய பெரிய நீர்நிலைகளை அமைச்சு அங்கே கொண்டு போய் அதை தேக்கி வைக்கணும். அதாவது வீராணம் பைப்புக்கு, வீராணம் குழாய்க்கு மேற்க அதை நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தென்னைக்கு வேணும்னு வைங்களேன், அந்த வேண்டிய சமயத்தில் அந்த தண்ணீரை நம்ம அங்கேருந்து திரும்ப பெற்றுக்கலாம். இல்லை நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னாக்கா அது அங்கேயே இருக்கலாம், அங்கேயே பயன்படுத்தலாம். அல்லது அடுத்த வருஷத்துக்கு நம்ம ரிசர்வ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இங்கே தண்ணிக்கு நம்ம நிலநீரை கொடுக்குறது வந்து மீஞ்சூர், பஞ்சட்டி, தாமிரபாகெல்லாம் கொடுக்குது. அந்த இதெல்லாம் இங்கே வந்தோன்னா மீஞ்சூர் வந்து இப்போ வந்து கடல் நீரால் அதனோட உவர்நீராக போச்சு. அதனால் அதை எப்படி நீக்கணும்னா, அங்கே வந்து செயற்கை நிலநீரை செய்து நமக்கு அந்த தண்ணீரை திருப்பி நம்ம செயற்கை நீரை செய்தாக்கா
கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும்னா கடல் நீரை அப்புறப்படுத்தலாம். கிட்டத்தட்ட இப்போ 20 கிலோமீட்டர் வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 வருஷம் போனால் இன்னும் 20-30னா மியூஞ்சின் மட்டுமில்ல பஞ்சட்டி, தாமரைப்பாக்கம் எல்லாத்தையுமே அந்த கடல் நீர் வந்து அங்கே உள்ள நிலநீரை ஊராக்கி விடும். அதனால் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் இந்த சென்னை மாநகரத்துக்கு எந்த வழிகளை பின்பற்ற முடியுமோ அந்த வழிகளில் ஒரு 10 ஒரு 5 ஒரு 6 ஆண்டுகளில் நம்ம பண்ணணும். ஆனால் இதையெல்லாம் சில சமயங்களில் நமக்கு தண்ணியே எல்லாம் எவ்வளோ தான் பண்ணாலும் சமயத்தில் ரொம்ப சிரமம் இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு மாற்று வந்து கடல் நீரை நன்னீரைக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ 1190 mld நம்ம மில்லியன் லிட்டர் பண்ணுறத 500 பண்ணணும், அல்ல 1000 பண்ணிட்டோம்னு வைங்களேன். 1000 mld பண்ணிட்டோம்னாக்கா இப்போ வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 50 லிட்டர் அதுலேருந்து கொடுக்கலாம். ஈவன் 2050 உள்ள 10 மில்லியன், அதாவது 1 கோடி பேருக்கு ஒருத்தருக்கு 100 லிட்டர் கண்டிப்பாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அதை கண்டிப்பாக நம்ம செஞ்சு, அதுக்கு செலவாகும், ஆனால் அதை செஞ்சு தான் ஆகணும். அப்படி செஞ்சால் தான் இந்த மாநகரத்தை நான் தண்ணீர் தட்டுப்பாட்டிலிருந்து நீக்கலாம் என்று நான் கருதுகிறேன். இயற்கை சூழல் நாளுக்கு நாள் பாதிப்படைந்து கொண்டே வருகின்றது. இந்த இயற்கை சூழலை நாம் எவ்வாறு அழகாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியும், இயற்கை வளத்தை எவ்வாறு பெருக்கலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். தற்சமயம் கோடை காலத்தினுடைய முதல் பகுதியில் நம்முடைய நகர்வை நகர்த்தியிருக்கிறோம். கோடை காலத்தை போக்குவதற்கு அல்லது கோடை காலத்தை எளிதான முறையில் நாம் கடந்து செல்வதற்கு இயற்கை தான் நமக்கு உதவ வேண்டும். ஏனென்றால் வெப்பநிலை அதிகரிக்க நமக்கு ஏற்படுகிற அந்த மாற்றங்கள், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அதனுடைய கஷ்டங்கள் பலவாறாக இருக்கிறது. ஆனால் தான் கோடை காலத்திற்கு ஏற்ப நம்முடைய சூழலை எந்த அளவிற்கு மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பல வழிமுறைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதெல்லாம் இருந்தால் கூட இயற்கையோடு இணைந்து இருக்கிற பொழுது அந்த கோடை காலத்தினுடைய தன்மையை நாம் எளிமைப்படுத்தி விடலாம். அதில் மிகவும் முக்கியமானது என்னவென்று கேட்டால், கோடை காலத்தில் எங்கெங்கு நீர்நிலைகள் சிறப்பாக இருக்கிறதோ, அது நதிகளாக இருக்கலாம், ஆறுகளாக இருக்கலாம், அல்லது குளம் குட்டைகளாக இருக்கலாம். ஆனால் இவைகள் அனைத்துமே எந்த அளவிற்கு பராமரிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை பொறுத்து அங்கே அந்த கோடைக்காலத்தினுடைய தன்மை மிகவும் சீராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பல சூழல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் உலக வெப்பமயமாக்கல்னாலே ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு வருடமும் அந்த வெப்பநிலை அதிகரித்து கொண்டு போவதனால் பல இன்னல்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முதல் காரணம் என்னவென்று கேட்டால், நம்முடைய இயற்கை கட்டமைப்புகளை நாம் தொலைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணராமல் இருப்பதுதான் காரணம். இந்த இயற்கை கட்டமைப்பு என்று சொல்ல வேண்டுமென்றால் அதில் மிக முக்கியமானதாக இருப்பது நீர்நிலைகள் தான். அப்போ அந்த நீர்நிலைகள் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தகவல்களை நான் சொல்ல இருக்கிறேன். அதுவும் தற்சமய வந்த செய்தி என்னவென்று கேட்டால், இந்த வருடம் இந்தியாவினுடைய பல நீர்நிலைகள் வற்றி போய்விடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முதல் காரணம் என்னவென்று சொல்கிறார்கள் என்றால், நீர்நிலைகள் இன்றைக்கு சரியான முறையில் பராமரிக்கப்படவில்லை என்பதுதான். அப்போ அந்த நீர்நிலைகளை எப்படி பராமரிக்கப்பட வேண்டும், எப்படி நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு சில தகவல்களை நான் சொல்ல இருக்கிறேன். பொதுவாகவே நீர்நிலைகள் என்று வந்தவுடன் நமக்கு தெரிகிற விஷயம் நீரை ஒட்டி இருக்கிற அதில் இருக்கிற தாவரங்கள். ஒரு நீர்நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு தான் அதில் இருக்கிற தாவரங்களுடைய தன்மையை பொறுத்து நாம் அதை எளிதாக கணக்கிட்டிடலாம்.
பொதுவாகவே ஒரு நீர்நிலை இருக்கிற பொழுது அதை ஒட்டிய தாவரங்களை நாம் சற்று உற்று பார்க்கிற பொழுது 3 வகையான தாவர வகைகள் அந்த நீர்நிலையில் இருக்கும். ஒன்று, அந்த நீர்நிலைகள் மேல் இருக்கிற ஃப்ளோட்டிங் பிளான்ட் என்று சொல்லப்படுகிற மிதக்கின்ற தாவரங்கள். இரண்டாவது, சப்மெர்ஜ் என்று சொல்லப்படுகிற அதனுடைய வேர் சில நேரம் தரையிலிருந்து வரலாம், அல்லது அங்கே வேர் இல்லாமல் கூட சப்மெர்ஜ் என்று சொல்லப்படுகிற இடைநிலையில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலையில் இடைநிலையில் இருக்கக்கூடிய தாவரங்கள். மூன்றாவது, எமர்ஜ் என்று சொல்லப்படுகிற அந்த நீர்நிலைகளின் தரையில் இருக்கிற தாவர வகைகள். இந்த 3 வகையான தாவர வகைகள் ஒரு நீர்நிலையை சிறப்பானதாக உறுதிப்படுத்திக் கொள்கிறது என்பதுதான் முதல் குறியீடு. ஏனென்றால் ஒரு நீர்நிலைகளில் வெறும் நீர் மட்டுமே அதனுடைய நிலைப்புத்தன்மை உறுதி செய்வதோடு இல்லை, அதில் இருக்கிற தாவரங்கள் தான் அதை உறுதி செய்கிறது என்பதை நாம் நினைக்கிற பொழுது இந்த 3 வகையான தாவர வகைகள் அந்த நீர்நிலைகளை உயிரோட்டமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. இதில் ஏதாவது ஒன்று குறைபாடு இருந்தால் அது அந்த நீர்நிலையை பயங்கரமாக பாதித்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் இத்தகைய குறியீடுகள் நாம் எளிதாக புரிந்து கொள்கிற வகையில் அது அமைந்திருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் இந்த குறியீடுகளை நாம் காணாமல் இருப்பதனால்தான் இன்றைக்கு பல நீர்நிலைகள் நம்மை விட்டு அகன்று சென்றிருக்கிறது. இன்றைக்கு நகரங்களில் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது பல இடங்களில் இந்தியாவின் ஒட்டுமொத்த பகுதிகளை எடுத்துக்கொண்டால் கூட பல நீர்நிலைகள் தொலைந்து விட்டிருப்பது என்பதற்கே காரணம் இந்த 3 வகையான தாவர வகைகள் ஏதாவது ஒன்று அந்த நீர்நிலையை விட்டு அகன்று விடுவதனால் ஏற்படுகிற ஒரு சூழல். அடுத்து, நீர்நிலைகளை ஒட்டி இருக்கிற கரைகளை உறுதி செய்கிற, பொதுவாகவே ஒரு நீர்நிலைகளுக்கு கரைகள் மிகவும் முக்கியம். அந்த கரைகளை உறுதி செய்யப்படுகிற வகையில் அதனுடைய தாவரங்கள் அமைந்திருக்கிறது. அதனால்தான் ஒரு நீர்நிலையை ஒட்டி அதன் கரையோரில் அழகாக அமைந்திருக்கிற அந்த தாவர வகைகள் தானே உற்பத்தி ஆவது என்பதை விட அந்த சூழலை உறுதிப்படுத்துவதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு தான், வசதி தான் அந்த கரையோரம் இருக்கிற தாவரங்கள். இது அதனுடைய கரையை உறுதிப்படுத்தி நீரை பாதுகாப்பதற்கு அது உறுதுணையாக இருப்பதோடு இல்லாமல் மழை பொழிகிற பொழுது அந்த நீரை சேகரித்து வைக்கக்கூடிய அளவிற்கு அது உதவி செய்கிறது. இதில் மிகவும் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், தாவரங்கள் இருக்கிற பொழுது எப்பொழுதுமே, நான் ஏற்கனவே இதை குறிப்பிட்டிருக்கிறேன், பல வகையான உயிரினங்கள் அங்கே நிலை கொள்ளும். இன்றைக்கு அங்கே மீன் இருக்கிறது என்று சொன்னால் அதனுக்கு மிகவும் முக்கியமாக உதவியது தாவரங்கள் தான். வெறும் நீரில் தண்ணீர் இருந்து பயனில்லை. பொதுவாகவே மீன் தண்ணீரில் வாழும் என்பது ஒரு பகுதியாக இருந்தால் கூட அதில் உயிர் வாழ்வதற்கு மிக முக்கியமாக இருப்பது தாவரங்கள் தான். அதனால்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த 3 நிலையான தாவரங்கள் பல விலங்குகளுக்கு உணவாக முதலில் அமைந்து விடுகிறது. ஆனால்தான் எந்த தாவரங்களும் ப்ரொடியூசர் என்று சொல்லப்படுகிற அந்த தாவரங்கள் அழகான முறையில் ஒரு நல்ல ஒரு போட்டோசிந்தசிஸ் என்று சொல்லப்படுகிறதன் மூலம் அந்த நீருக்கு தர வேண்டிய அந்த ஆக்சிஜனை உறுதி செய்கிறது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது இது போன்ற ஒரு சூழலை நாம் எப்பொழுதுமே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய நீர்நிலைகளில் உள்ள கட்டமைப்புகளை எந்த ஒரு இடையூறு செய்யாமல் தாவரங்களை அழகான முறையில் மேன்மைப்படுத்தி உறுதி செய்கிற பொழுது
ஆனால் இதில் ஒரே ஒரு குறைபாடு என்னவென்று கேட்டால், சில நேரங்களில் களைகள் என்று சொல்கிறோமே, அந்த நீர்நிலைக்கு தேவையற்ற சில தாவரங்கள் இருக்கும். அவற்றை மட்டும் கண்டறிந்து களைந்து எறிந்து விட்டாலே நீர்நிலைகள் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கும். அதன் மூலம் இது போன்ற கோடை காலங்களில் நமக்கு நம்முடைய வெப்பத்தை தணித்து கொள்வதற்கு உதவியாக இருக்கின்ற ஒரு பெரிய அட்சய பாத்திரம் நீர்நிலைகள் தான். அதனால்தான் நீர்நிலைகளை ஒட்டி இருக்கிற பகுதிகள் பார்த்தீர்கள் என்றால் வெப்பத்தினுடைய தன்மை குறைவாக இருக்கும். அதில் பல விலங்குகள் இருக்கும், தாவரங்கள் இருக்கும். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நமக்கு தேவையான நீரை, நிலத்தடி நீரை தரக்கூடிய ஒரு அட்சய பாத்திரமாக இது அமைவதனால் கோடை காலத்தில் நாம் பல வகையான வழிமுறைகளை செய்து அதை தவிர்த்து கொண்டிருந்தால் கூட இது போன்ற இயற்கை கட்டமைப்புகளை ஒவ்வொருவரும் பொறுப்போடு இருந்து பார்க்கிற பொழுது அதில் மிக முக்கியமாக இருப்பது நம்மை ஒட்டி இருக்கிற நீர்நிலைகள் என்பதை புரிந்து கொள்கிற பொழுது நீர்நிலைகளை ஒவ்வொரு தனிநபரும், அதுவும் குறிப்பாக கிராமத்தில் இருப்பவர்கள், நகரத்தில் இருப்பவர்கள் அதை பாதுகாக்கிற பொழுது எப்பொழுதுமே நீர் ஒரு உயிராக இருந்து நம்முடைய கோடை காலத்தை சமாளிப்பதற்கு அது வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்கிற பொழுது இது போன்ற நீர்நிலைகளை நிரந்தரமாக காப்பாற்றுவது நம்முடைய கடமையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.